in progress. Assalamualaikum, good evening. Assalamualaikum, good evening. Waalaikumsalam sir. நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணவங்க இது கொஞ்சம் இதாகிட்டு நான் 7க்கு இது செஞ்சேன் அவங்கள ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு டைம் மிஸ் ஆகிட்டு போல் இப்போ பேசினேன் அவங்க வேறு பிஸியாக இருந்ததால் அதெல்லாம் கொஞ்சம் டிலே சரிதான். ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களோட நோட்ஸ் இப்போ போட்டிருக்கேன் சரியா? நோட்ஸை வந்து இப்போ அனுப்பப்படும் உங்களுக்கு இதுக்குரிய நோட்ஸ் வந்து சேரும். நான் அனுப்பிட்டேன் வரும் வந்து போடுவாங்க, போட்டோன்னே நோட்ஸ் எடுத்து கொடுங்க சரியா? ஓகே சரியா? நோட்ஸ் உங்களுக்கு வருமா? ரைட், ஓகே ஸ்டார்ட் பண்ணணும். நாம ஷேர் ஆயிட்டா ஸ்க்ரீன்? ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டா? ரைட், நாம இன்றைக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயம் பார்ப்போம். நாம் அன்று சாதிச்சதில தொடர்ச்சி 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி. 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி தான் இப்ப புதிய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. உலகத்துல ஆக இதுவரையில கடந்து வந்த நூற்றாண்டுகளை விட 21ஆம் நூற்றாண்டு விசேடமானது. ஏன் 21ஆம் நூற்றாண்டு விசேடமானது? என்ன காரணத்தால் 21ஆம் நூற்றாண்டு விசேடமானது? 21ஆம் நூற்றாண்டு விசேடத்துவம் என்ன? நூற்றாண்டு கல்வி வந்து மிக சிக்கல் நிறைந்ததாக மாறி இருக்குது. இலத்திரனியல் ஊடகங்களோட தொடர்புபட்ட கல்வி நுட்ப முறை அறிமுகப்படுத்தப்பட்டது சார். ஓகே, அது ஒரு காரணம். வேற அது உண்டு. இலத்திரனியல் ஊடகம் வேற சிக்கல் நிறைந்தது. வேற இன்னொரு காரணம் உண்டு. அதிவேகமான மாற்றம் எல்லா ரீதியிலையும். உலகத்துல முதல் 200 வருடங்கள்ல நடந்த அனர்த்தங்கள் எடுத்துக்கொண்டால் இப்ப அந்த 200 வருடத்தில் நடந்த ஒரு 20-30 அனர்த்தம் 10 வருடத்துக்குள்ள அல்லது 5 வருடத்துக்குள்ள நடந்து முடிக்கிறது. முதல் ஒரு அனர்த்தம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அடுத்த அனர்த்தம் நடக்கும். இப்போ ஒரு வருடத்திலே 4-5 இயற்கை அனர்த்தங்கள் நடக்கும். ஆதி காலத்தில் நடந்த யுத்தங்கள் வேற, இப்ப நடக்கிற யுத்தங்கள் வேற. அந்நேரம் குதிரைகள் வாள்களை கொண்டு யுத்தங்கள் நடத்தப்பட்டது. பிறகு ஒரு அளவான காலங்களில் பீரங்கிகள் இதுகளை கொண்டு நடத்தினாங்க. இப்ப நவீன கருவிகளை கொண்டு யுத்தம் நடக்கும். மிக வேகமாக மாறி வருகின்ற ஒரு நிலைதான் இப்போது காணப்படுகிறது. ஆகவே இந்த மாற்றமடைந்து வார இந்த யுகத்துல சிந்தனையும் மாற வேண்டும், ஆக்கத்திறன்கள் மாற்றமடைய வேண்டும், உலகத்தில் இருக்கிற ஏனையவர்களுடன் தொடர்பாடல் மேற்கொண்டு அவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவையும் இருக்கிறது. இதனால பாரம்பரிய
மரபு ரீதியான காலாகாலமாக பின்பற்றப்பட்டு வந்த கல்வி முறைமையும் மாற்றமடைய வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கேற்றவாறு மாணவர்களை தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு மிக பரந்துபட்டு விருத்தி அடைந்திருக்கின்ற துறையாக தகவல் தொழில்நுட்பத்துறை காணப்படுகின்றது. இதுகால வரையில ஆசிரியர் மையமாக இருந்த கல்வி உலகத்தில் எப்பயோ மாணவர் மையம் தொடங்கிட்டு இருந்தாலும் நவீனமயப்படுத்தப்பட்ட இந்த சூழலில் நடைபெறுகின்ற மாணவர் மைய கல்வியினுடைய முக்கியத்துவம் இன்று மிக வெகுவாக உணரப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட் யுகம், இன்டர்நெட் ஈரா இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. கணனி வலையமைப்புகள், நெட்வொர்க்கிங் இன்று சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. கொஞ்சம் லைன்ல நீங்க வாங்க சொல்றாங்க, முடிய இருக்கணும். ரைட். அப்ப இதுல புதிய அணுகுமுறையில இணையதளங்களை பயன்படுத்தி கற்கலாம். இல்லை பாருங்க, இன்றைக்கு சுமார் உதாரணம் ஒன்று சொல்றேன். வங்கி முறைமையை பத்தி கலைக்கிறோம். இப்ப பேங்கிங் சிஸ்டம் இப்ப எப்படி வந்துருக்கு, என்ன அமைப்புல பேங்கிங் இன்றைக்கு நடக்குது, வங்கி முறைமை எப்படி நடக்குது. சொல்லுங்க, பேங்கை பத்தி ஏதாவது நவீன முறை பேங்கிங்கை பத்தி சொல்லுங்க. விரைவா கதைக்கணும், நிறைய விஷயம் இருக்குது இன்றைக்கு படிக்கிறது சொன்னது. சார் கார்டுல சல்லி எடுக்கிறது. வெரி குட், ரைட், ஓகே, குட். வேற கார்டு பேமெண்ட், அடுத்தது வந்து சல்லி போடுறது. பேங்க்ல வந்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் அது செய்யலுமே எங்களுக்கு வேண்டிய அக்கௌண்ட்டுக்கோ வீட்டில இருந்து கொண்டே. ஓகே. இதுல இப்ப உங்கள்ட்ட ஒரு கோடி ரூபாய் காசு இருக்கு, கையில காசு இருக்குதா கூட? இப்ப காசு ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கீங்களா? பேங்க்ல ஆ, பேங்க்ல பேங்க்ல இருக்குது. அப்ப நீங்க காசு போலியா வச்சு கொண்டு இருக்கிறீங்க. எல்லாம் நம்பர்லையும் போன்லையும் இருக்கிறத தவிர உண்மையா பிசிக்கல் அவங்கள்ட்ட காசு இல்லை. ஒரு சத காசும் இல்லாம கையில, அதாவது பிசிக்கலாக
தொட்டுணரக்கூடிய நோட்டுகள் இல்லாம டீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. பேங்க்ல காசை போட்டு காசையே தொட்டு பார்க்காம டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். ஏற்றுக்கொள்ளுங்களா? ஆன்லைன் உங்களோட ஃபோன்ல மொபைல் ஆப் பிஓசி பீப்புள்ஸ் பேங்க் எந்த பேங்குக்கும் ஆன்லைன் ஆப் ஒன்றை டவுன்லோட் பண்ணினா நீங்கள் காசை காணாமலே வேண்டிய இடத்துக்கு காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆன்லைன் பர்ச்சேசிங் செய்யலாம். இது கார்டு கொண்டு போய் நீங்கள் கொடுத்து விசா கார்டு, மாஸ்டர் கார்ட்ஸ், மற்ற இதெல்லாம் இன்டர்நேஷனல் எந்த லெவல்லையும் போய் நீங்கள் இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகக்குள்ள உங்களோட கார்டை கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா போனால் டாலரில் மாறும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போனால் ரியாலில் காசு மாறும். உங்களோட ருபீஸ் எல்லாம் ரியாலுக்கு மாற்றி நீங்கள் டீல் பண்ணக்கூடிய அளவுக்கு பிஓசியில் காட்டை கொண்டு போய் சம்பத்தில் போடுறீங்க, சம்பத்தில் காட்டை கொண்டு போய் பீப்புள்ஸ் பேங்கில் போடுறீங்க, ஹெச்என்பியை கொண்டு போய் வேறொரு பேங்கில் போடுறீங்க, ஒரு பேங்கில் இருக்கிற காசு இன்னொரு பேங்கில் எடுக்கிறீங்க. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்கிறீர்களா? பில் பேமெண்ட் எப்படி நடக்குது? டெலிஃபோன் பில் எப்படி காட்டுறோம்? நீங்கள் எப்படி காட்டுறீங்க எனக்கு தெரியாது. நான் தான் பேங்குக்கு போகிறல்ல, வீட்டை இருந்தே ஆன்லைன் ஆப்பில் தான் எல்லா பேமெண்ட்ஸும் நடக்குது. காசு கண்டதும் கிடையாது, தொட்டதும் கிடையாது. அப்படி இல்லையா? உங்கள்கிட்ட இருக்குதா ஆன்லைன் ஆப்? ஓ சார், அப்படி இருக்குது. அப்படி இருக்குது. அப்போ இப்போ யோசிங்க, நீங்கள் எவ்வளவு பயங்கரமான சூழல்ல இருக்க முடியும். எங்களோட காசு இருக்குன்னு சொல்றாங்க, பட் எங்கள்கிட்ட காசு இல்லை. முதல் நான் ஒரு கோடீஸ்வரன்டா அந்த காசு நானோட இருக்கும், காசு அடுக்கி வச்சிருப்பாங்க. அது அப்படி வச்சிருக்கிற காசுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கையில காசு வச்சிருந்தா, ஒரு கோடி ரூபாய் காசு வீட்டு அடிக்கும்னா அந்த காசுக்கு என்ன சொல்ற? லிக்விட் கேஷ்ன்னு சொல்லுவாங்க, திரவ காசு. லிக்விட் கேஷ்ண்டா அந்த கேஷை நீங்க எங்க இருந்தா மாத்தலாம், கொண்டு போகலாம். லிக்விட் கேஷாக இருக்கும், நோட்டாக. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு எங்களுடைய இந்த நிலைமை மாறி இருக்கிறது. விளங்குதாப்ப? ஆகவே இந்த நிலைமையில நாங்க கூடுதலாக இந்த புதிய இதுக்கு நாங்க ஆக்களை தயாராக்குறதுக்கு, சுயமான கற்றல்ல ஈடுபடுறதுக்கு, சுயமாக நாங்க ரிசோர்ஸ் மெட்டீரியலை தேடிக்கொள்றதுக்கு இப்ப மாணவர்களை வழிப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே 21ஆம் நூற்றாண்டினுடைய கல்வியினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, பூகோள சமூகம். பூகோள சமூகம் என்னது? பூகோள சமூகம் தான் என்ன? பூகோள சமூகம் தான் சொல்லுங்க. பூகோள சமூகம் என்ன? பூகோள சமூகம் என்னன்னு சொல்லுங்க. குளோபல் வில்லேஜ் பூகோள சமூகம் சொல்றாங்க. என்னன்னு சொல்லுங்க. என்ன பூகோள சமூகம்? எல்லா விடயங்களும் அந்த ஒரு கைக்குள் உட்படுத்தப்படுகிறதா சார்? என்னண்டா பூகோள சமூகம் சொல்றது குளோபல் வில்லேஜ், பூகோள கிராமம், குளோபலைசேஷன் என்றது தானே சார்? அதுதான் குளோபலைசேஷன். அதுல ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று பூகோள சமூகம்ங்கிறது, பூகோள கிராமம்ங்கிறது, குளோபல் வில்லேஜ்ங்கிறது. இப்போ உங்களோட சமூகம், உங்களோட ஊர்ல ஒரு சமூகம் இருக்கிற மாதிரி இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உண்டு. அதான அது கான்செப்ட். உலகத்தில் இருக்கிற எல்லாமே உண்டுதான்ங்கிற ஒரு நிலைமையைத்தான் இது குறிக்கிறது. அதிகரிப்பு சமூகமா சார்? எல்லா ரீதியிலையும். இப்ப நீங்க நான் சொன்னேன், இப்ப நீங்க அமெரிக்காவில் இருக்கிறாள், இல்ல இதுக்கு கனடாக்கு ஒரு ஆளோட தொடர்பு கொள்ளணும்னா இன்றைக்கு உங்களுக்கு தொடர்பு கொண்டு தாவலை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது.
அவரோட பேசையில்லாதா? பேசலும் சார். அதுதான் பூகோள சமூகம் இன்றைக்கு. பூகோள சமூகம் என்று சொல்றது அதனுடைய இப்ப நீங்க முதல் ஒரு வெளிநாட்டுறால தொடர்பு கொள்றங்கிற எப்படி தொடர்பு கொண்டாங்க? ஆரம்ப காலங்களில், மிக ஆரம்ப காலங்களில் எப்படி தொடர்பு கொண்டாங்க? கடிதம் மூலம் சார். அதுவும் மாதத்துக்கு கடிதம் ஒரு மூலம். முறை மாதிரி. மாதத்துக்கு ஒரு கடிதம் முறை மூலம் மாதிரி தான் வருமாம் அப்படின்ட்டு. வரும். ஒரு மாதத்துக்குண்டா அது மிக நீண்ட ஒரு விடயம். ஸோ நாங்க மிக கவனமாக இப்ப கையாள வேண்டிய விஷயம்தான் இந்த பூகோள சமூகத்தோட தொடர்பாடலை ஏற்படுத்தி இந்த உலகத்தை ஒரு கிராமமாக மாத்திட்டாங்கிற விஷயம். எனவே இந்த பல் கலாச்சாரம், மல்டி கல்ச்சரலிசம், டைவர்சிட்டி இன் கல்ச்சர்ஸ் எல்லாம் இன்றைக்கு பல கலாச்சாரங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நடக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே அடுத்த முக்கியமான விடயம் 21ஆம் நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான கல்வியினுடைய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நாங்க கருத்துல கொள்ள வேண்டியது மாற்றமுறும் வேலை உலகம், சேஞ்சிங் எம்ப்ளாய்மெண்ட் வேர்ல்டு. நாங்க வேலை உலகம் என்று சொல்றது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு உலகம், தொழில் ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உலகத்தான் சொல்றோம் வேலை உலகம். அப்ப நீங்க தொழிலொன்றை இப்ப பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நவீனமயப்படுத்தப்பட்ட கல்வி முறைமை இல்லாத ஒரு ஆளுக்கு அதிவேகமாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல தொழிலொன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் நிறைய விடயங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியான விடயங்களை நீங்க கற்றுக்கொள்ளாட்டி, உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரை இயக்க முடியாட்டி, கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஐடி சம்பந்தமான நாலேஜ் ஒன்று, பேசிக் நாலேஜ் ஒன்று உங்களுக்கு இல்லாட்டி, ஈவன் ஆக குறைந்த மட்டத்தில் இருக்கிற தொழிலொன்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக குறைந்த மட்டத்தில் இருக்கிற தொழிலொன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கிறது நிலை. எனவே வேலை உலகுக்கு தயாராகுவதற்கு ஏராளமான மாற்றங்களை நாங்கள் இப்போது செய்ய வேண்டியிருக்கிறது. பாடசாலை குறிப்பாக இப்ப இருக்கிற இந்த வேலை உலகு என்பது எண்மான முறைகளுக்கு முக்கியத்துவம் வருகிறது. என்ன எண்மானம் என்றால்? எண்மானம் என்றால் டிஜிட்டல். டிஜிட்டல்னா என்ன? டிஜிட்டல்னா என்ன சொல்லுங்க, விளங்கினது சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. டிஜிட்டல்னா என்ன? தெரியுமா? டிஜிட்டல் நீங்க ஐடி செய்த ஆக்கள் இருக்கிறீங்களா? இதுல நஷானா, ஷாமலி, நசீலா டிஜிட்டல் இருக்கிறீங்களா நீங்க? இல்ல சார், ஐடி செஞ்சு. ஐடி செஞ்சில்லன சார். எண் சம்பந்தமானது சார். இதுல வந்து என்னன்னா எண் சம்பந்தமானது சொல்றதை விட டிஜிட்டல் என்று சொல்றது ரெண்டு, அனலாக் அண்ட் டிஜிட்டல், ரெண்டு முறையில நாங்க சமிஞ்சைகளை, சிக்னல்களை அனுப்புற முறைகளை கையாளுகின்றோம். இதுல வந்து இந்த டிஜிட்டல் முறையில 0-1 பைனரி கோட்ல தான் செய்திகள் போகும். 0-1 0-0-1-1-0-0-1-0-1-1-1-0 அப்படின்னு ரெண்டு இலக்கம் பைனரி ஈரிலக்க இரும எண்கள்ல தான் போகும். இதை பைனரி என்று சொல்லுவோம். எனவே கம்ப்யூட்டர் முழுக்க தரவுகளை கையாளுவது பைனரி கோட் சிஸ்டத்துல. நீங்க கொடுக்குற ஏங்கிற ஒரு எழுத்தை நீங்க இன்புட் பண்ணுவீங்களா இருந்தால் அது வந்து டிஜிட்டல் சிஸ்டத்துல 0-1-1-0-0-1-1-0-0 அப்படின்னு அடிப்படையில் போய் கொண்டிருக்கு.
எனவே இந்த எண்மான டிஜிட்டல் லிட்ரஸி என்பது நாங்கள் படிப்போம் 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் அடுத்த மொடியுள் 21ஆம் நூற்றாண்டில் திறன்கள் தான் எங்களோட அடுத்த மொடியுள். நான் அந்த மொடியுள் அனுப்பிட்டேன், நம்ம உங்களுக்கு போடல போல. குரூப்ல போட்டிருக்கா? குரூப்ல ஓ சார் போட்டிருக்காங்களா? வந்திருக்கு சார், வந்திருக்கு சார். ரைட், ஓகே. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட 23-0 இல்லை வேற குரூப் தெரியாது, எந்த குரூப் அது? குரூப் ஒன்று நான் இருக்கிறேன் அதுல. சரி, எங்கட வந்து அவர்கிட்ட சார் பார்த்துட்டு 06R ரிஜிஸ்டர் 06 அதுல இல்லை, நான் அந்த குரூப்ல இல்ல ரைட். சார், அப்ப இல்ல நான் அதுல. அதுல இல்லை, நான் இல்லை. ஓகே. அப்ப இதுல வந்து நீங்க டிஜிட்டல் முறைமையில தான் இப்ப நவீன விடயங்கள் கையாளப்படுகிறது. எல்லாமே டிஜிட்டல். நாங்க 3 விஷயங்கள் படிப்போம்: லேர்னிங் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் லிட்ரஸி, அங்கே சோசியல் ஸ்கில்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த 3 விடயங்களையும் பற்றி விரிவாக ஆராய்வோம் 21ஆம் நூற்றாண்டுல திறன்கள் அடுத்த முடிவில். அது அவ இன்னும் எத்தனை பாடம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் எங்களுக்கு இருக்கிறது, அதுக்குள்ள முடிச்சிருவோம். நாங்கள் 21ஆம் நூற்றாண்டு தான் எங்களோட லாஸ்ட். இன்றைக்கு 25 தானே, 27 22 வகுப்புகள் இருக்குது. 27 30 அப்படித்தானே? ஹலோ, 27 ஆமா 30 சார், தானே? ஆமா அதோட சார். முடிஞ்சு, அதோட முடியும். ஓகே. அப்ப இன்றைக்கு பாருங்க, இந்த டிஜிட்டல் லிட்ரஸி என்பது எண்மான முறையில் தான் நாங்கள் கூடுதலான விடயங்கள் எல்லாம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் டிஜிட்டல் சிஸ்டத்தில் தான் வேலை செய்யும். ஃபோன்ல அனுப்பப்படுகின்ற செய்திகள், இன்டர்நெட் ஊடாக போன்ற செய்திகள் எல்லாமே, எல்லா செய்திகளும் இலத்திரனியல் விடயங்கள் எல்லாம் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் கையாளப்படுது. அனலாக் இல்லை. அனலாக்கோ ஒப்புளிச்சைகைன்னு சொல்லுவார். அனலாக் சிக்னலை ஒப்புளிச்சைகைன்னு, மற்றதை டிஜிட்டல் இதை வந்து எண்மான சைகைன்னு சொல்லுவாங்க. ஆகவே இப்ப டிஜிட்டல் பொருட்கள் தான் உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்த விடயமாக குடிபெயர்வு, இமிகிரேஷன். இன்றைக்கு இலங்கையில இருக்கிற நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நஷானா இப்ப கட்டார்ல இருக்கிறீங்க, அப்படித்தானே? ஓ சார். என்னண்டா குடிபெயர்வு, இமிகிரேஷன், எமிகிரேஷன் அண்ட் இமிகிரேஷன், குடிபெயர்வு. ஒரு நாட்டில இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு போய்த்தீரது. அது என்னண்டா, இப்ப கனடா, நியூசிலாந்து கிரீன் கார்டு சிஸ்டத்துல அமெரிக்காவுக்கு போற, ஆஸ்திரேலியாவுக்கு போற, படிக்கிறதுக்கு போற, தொழிலுக்காக போற, இப்படி நிறைய தேவைகளுக்காக இன்றைக்கு குடிபெயர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த குடிபெயர்வு காரணமாக இலங்கையில நிறைய ப்ரொஃபஷனல் வான்மையாளர்கள், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லோயர்ஸ், பெரிய பெரிய மேனேஜர்ஸ், அக்கவுண்டன்ட் எல்லாம் அதிக வருமானத்தை மையமாக கொண்டு, அதிக சுகமான வாழ்க்கையை மையமாக கொண்டு இன்றைக்கு இமிகிரேஷன்ல குடிபெயர்வுக்கு உட்பட்டிருக்கிறாங்க நிறைய பேர். இதனால நாங்க எங்களுக்கு சிக்கலாக இருக்குது. நாங்க எங்கட நாட்டுக்கு வெளியே நாட்டவர்களை கொண்டு வரதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. பட் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் வந்து நாங்க எங்களுக்கு கூடுதலாக வெளிநாட்டவர்களை கொண்டிருக்கிறது. இப்ப உலகத்துல கூகுள் ஆறு சொந்தமாக, கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆறு, கூகுள் வந்து சுந்தர் பிச்சை தானே சார்? சுந்தர் பிச்சை. ஓகே, கூகுள் ஆறு, கூகுள் நிறுவனம் மற்றது மைக்ரோசாஃப்ட் உருவாக்கினவர் ஆறு, ஓனர் ஆறு? சுந்தர் பிச்சை ஒரு வகையில சரி. அது என்னன்னு சொல்றேன், மைக்ரோசாஃப்ட்
ஓனர் ஆறாள்? யாரா? யாரு சுந்தர் பிச்சை? சொல்லுங்க. சுந்தர் பிச்சை யாருன்னு சொல்லுங்க. இப்ப பில்கேட்ட தெரியுமா? பில்கேட் தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய உருவாக்க ஸ்தாபகர். சுந்தர் பிச்சை வந்து சிஇஓ, சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர். அவருக்கு சம்பளமே எவ்வளவு? உலகத்துல அதிகூடிய சம்பளம் எடுக்கிறாள் யாரு? சுந்தர் பிச்சை. எந்த நாடு சுந்தர் பிச்சை? எந்த நாடு? இந்தியாவா சார்? இந்தியா. இந்தியன் போன், பட் அமெரிக்காவில் தான் வாழ்றார். உலகத்துல அதிகூடிய salary ட்ரோ பண்ற நபர் சுந்தர் பிச்சை. ஏன்னா அவரோட பிரெயின் தான் பெருமதி. அப்ப இங்க என்ன சொல்றாங்கண்டா, இப்ப வெளிநாடுகளுக்கு பிரெயின்களை எடுத்து பிரெயின் ட்ரெயின் மூளைசாலிகளின் வெளியேற்றம் சொல்லுவாங்க. ஸோ பிரெயின் ட்ரெயின் இப்ப நான் இலங்கையில நடக்கிறதும் அதான். ஆகப்பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் அவ்வளவு வெளியே போயிட்டாங்க. அதனால அது ஒரு புதிய ஒரு வேலை உலகில் இருக்கிற அடுத்த சிக்கல் டிஜிட்டல் மூளைசாலிகளின் வெளியேற்றம். அதே போல அடுத்த வேலை உலகுக்கு தயாராகிறதுல முக்கிய பிரச்சனை தான் ஆக்கத்திறன்கள் இருக்கிறது, கிரியேட்டிவிட்டி. சுந்தர் பிச்சைக்கு உலகத்துல அதிகூடிய salary கொடுக்குறாங்க. வேர்ல்டுல யாருக்குமே பே பண்ணாத, எவரும் கிடைக்காத salary, கோடிக்கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் salary கொடுக்கப்படுகிறது என்று அவரோட பிரெயினுக்கு. ஸோ அவரோட ஆக்கத்திறன் தான், அவரோட படைப்பாற்றல், அவரோட திறன் தான் அதுக்கு காரணம். அதோட தொழில்நுட்ப கருவிகளை கையாளுறதுல இப்போ நாங்கள் பாடசாலைகளில் ஸ்மார்ட் போர்ட்டை கையாளுற விடயம் மிக முக்கியமானது. ஸ்மார்ட் போர்ட்டை நாங்கள் கையாளுறதுக்கு உங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ டீச்சராக இருக்க முடியாது. இப்போ இந்த தியரி எல்லாம் படித்து உங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. ஆகவே இதில் நீங்கள் மிக கவனமாக என்ன செய்ய வேணும்? பல நவீன கருவிகளை கையாளுற புதிய திறன்களை வளர்த்து கொள்ளாவிட்டால், நாம 2 ஜெனரேஷனை பற்றி கதைக்கிறோம் 21ஆம் நூற்றாண்டு. எக்ஸ் ஜெனரேஷன் அண்ட் ஆல்பா ஜெனரேஷன். நாங்கள்லாம் கிட்டத்தட்ட எக்ஸ் ஜெனரேஷன். 1980s முதல் 1990யோட எங்களோட ஜெனரல் எஜுகேஷன் முடிஞ்சுது 89ஓட. பட் 80s முதல் இருந்த பிறந்த ஆக்கள் வந்து எக்ஸும், 1980s பிறகு பிறந்த ஆக்கள் எல்லாம் ஆல்பா ஜெனரேஷன் சொல்றாங்க. ஆல்பா ஜெனரேஷன்ல இருக்கிறவர்கள் வந்து அவங்களோட திறன்கள் மிகவும் வித்தியாசமானவை. அவங்க அந்த திறன்களை கையாளுற விதம் வேற. அவங்க டிஜிட்டல் லிட்ரஸி, ஐடி நாலேஜ், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எஜுகேஷன், இன்டர்நெட் எஜுகேஷன் போன்ற பல விடயங்களை அவங்க கையாளுறாங்க. ஆகவே இதுல தொழில்நுட்ப கருவிகளை கையாளுறது, மற்றது புதிய தொழில்நுட்பத்தை, நியூ டெக்னாலஜியை மாற்றம் அடைகிற புதுசாக வார நேரம் அதற்கேற்ற ஈடு கொடுக்கிறது. மற்றது ஃப்ளெக்சிபிலிட்டி. முதலே மாதிரி 8 to 4 ஒர்க் இப்போ இல்லை. அதுக்கு உதாரணம் சொல்லுவான், 8 to 4 ஒர்க் இல்லாமல் ஆஃபீஸுக்கு போகிற ஒர்க் இல்லை. இப்போ என்ன புதிய விடயம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், தட் இஸ் த நியூ ட்ரெண்ட். இப்போ நீங்கள் லேர்னிங் ஃப்ரம் ஹோம், ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். நான் இப்போ வீட்டில் இருந்து படிப்பிக்கிறேன், நீங்கள் வீட்டில் இருந்து படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. திஸ் இஸ் நியூ ட்ரெண்ட். ஃப்ளெக்சிபிலிட்டி, தி ஃப்ளெக்ஸ் சிஸ்டம் இது. அப்போ தொடர்ச்சியான ஒரு கற்றலுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ கண்டினியூஸாக படிக்கலாம். we don't need to go for any place to learn. லைப்ரரிக்கு போக தேவையில்லை. டிஜிட்டல் லைப்ரரி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கிற. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில் அப்போ நாங்கள் ஒரு வித்தியாசமான கற்றலுக்குள்ளாகிறோம். கலாச்சாரத்துக்கு இடமளிக்குது. கற்றல் கலாச்சாரம் மாறி இருக்கிறது.
அப்ப நிறுவனங்களை இப்ப நாங்க இன்னமும் இலங்கையில எங்களோட துராதிஷ்டம் ஒரு பேட் லக் என்னன்னா வெரி பேட் லக் நாங்க இன்னமுமே பழமையான ட்ரெடிஷனல் முறையில எங்களோட நிறுவனங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னமும் பேப்பர்களையும் இன்னமும் ஒரு ஒரு நாங்க ஒரு ஃபீல்டுக்கு போய் வந்தால் ஸ்கூல் விசிட் போய் வந்ததுக்கு பிறகு ஒரு கிளைம் போடுறதுக்காக கிட்டத்தட்ட 4-5 ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். இலங்கையில் இன்னும் அந்த பழமையான முறை இருக்கிறது. வெளிநாட்டு நிறுவனங்களில் இலங்கையில் இருக்கின்ற ஈவன் வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கிற போது உங்களோட போன்ல இருந்து நீங்க போற பயணத்தை என்ன பண்றது, அதுக்குரிய அப்ரூவல் போன்ல வித்தின் 10 மினிட்ஸ் நீங்க கிடைக்கும். உங்களுக்கு திருப்பி போன்லேயே அப்லோட் பண்ணி விட்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு போகும். நீங்க போற இடத்துல இருக்கிற உரிய இடத்துல இருந்து தகவல்களை டைப் பண்ணி என்ன டியூட்டி செய்து போனா உங்களோட பேமெண்ட்ஸ் வந்து பேங்குக்கு வந்துடும். அப்படி இல்லையா? இப்போ ஃபார்ம் எல்லாம் நிரப்பி கொடுக்குற சிஸ்டம் வெளிநாடுகள் இருக்குதா? கிளாக் மாரெல்லாம் வச்சு செக் பண்ற சிஸ்டம் இருக்குதா? நான் சொல்லுங்க, அப்படி இருக்குதா? என்ன மாதிரி உங்களோட அங்க கட்டா சார் கொஞ்சம் விலங்கலுக்கு இருக்கீங்க. நான் சொல்றேன் என்னண்டா, இப்போ உங்களோட மிஸ்டர் அங்க ஒர்க் பண்றாரு. ஓ சார். அப்ப அங்க அவர் ஃபார்ம் எல்லாம் நிரப்பி காசு எடுக்கிறதுக்கு 20 பேர்கிட்ட போய் ஒவ்வொரு ஃபார்மையும் செக் பண்ணி நிக்கிற சிஸ்டம் அங்க இருக்குதா? இல்ல இல்ல இல்ல, எல்லாமே ஆன்லைன். எல்லாம் ஆன்லைன். எடுக்கிறது காசை வந்து கையில எடுக்கிறது நல்லாவே குறவு சார். ஆகவும் குறவு இல்ல, எடுக்கிறதே இல்ல சொல்ல போனா. இல்ல இப்ப எனக்கும் நான் ஃபாரின்ல கடைசியா இருந்து வரக்குள்ள பேமெண்ட் பேங்குக்கு தான் போகும். எங்களோட சேலரி பேங்க்ல காசை வச்சு செலவழிக்கிறது மிச்சம் குறைவு. எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் கார்டு சிஸ்டம். ஈவன் ஸ்ரீலங்கா நாங்க காசு கையில கொண்டு போறல. இப்ப கலம்புக்கு நான் ஐ டோன்ட் டேக் மணி. நான் காசு கொண்டு வரல. பஸ்ஸுக்கு கொடுக்குற ஒரு சில்லறை காசுகள் தவிர நான் பெரிய ஒரு ஒரு 3443 அல்லது ஒரு 5000க்கு மேல காசு வச்சு கொள்றல. அப்படித்தானே? ஓ சார், ஆனா இங்க ட்ரெயின் பஸ் கூட கார்டு பேமெண்ட் தான். கார்டு சிஸ்டம் ட்ரெயின்ல பஸ்ல கார்டை போட்டா பஸ் போக முடியாது. இல்ல கார்டு உண்டு. ஸ்டேஷனுக்கு போனா நாங்க கார்டு உண்டு ஓபன் பண்ணணும். அதுக்கு கிரெடிட் பண்ணிட்டோம்னு சொன்னா கார்டு அந்த கார்டுல இருந்து கட் பண்ணும் சரி. அப்படி நீங்க சொல்றீங்க. நாங்க 2002ல நான் மலேசியா 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம். 2002 இமேஜின் எத்தனை வருஷம், பிஃபோர் 22 years. அங்க இருந்த சிஸ்டம் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். கார்டு சிஸ்டம் 22 வருஷத்துக்கு முதல் கார்டு ட்ரெயின் சிட்டி ட்ரெயின் இன்டர்சிட்டி ட்ரெயின்ல போயிடுறது கார்டை கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்கும். உள்ளுக்கு போய் வித்தின் 2-3 மினிட்ஸ்ல உடனே விடும். ஃபாஸ்ட் ட்ரெயின், அது வெரி ஃபாஸ்ட் புல்லட் ட்ரெயின் மாதிரி இன்டர்சிட்டி உள்ளுக்கு ஓடுறது. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம் யோசிங்க. ஷாமலி என்ன மாதிரி இலங்கையில சிஸ்டம்? நசீலா பேசாம இருக்கிறீங்க. ஷாமலி என்ன மாதிரி எங்களோட சிஸ்டம்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? இங்கேயும் நிறையத்துக்கு கார்டு பேமெண்ட் தான் சார். இருந்தாலும் நிறைய இங்கேயும் சார் ஸ்ரீலங்காலையும் கார்டு பேமெண்ட் வந்துக்குது சார். இல்லன்னு இல்ல, ஆனா இன்னும் மீக்குது மாறுறதுக்கு. இருந்தாலும் சார் நம்ம வளர்ச்சி இன்னும் குறைவு சார். குறைவு, நல்லாவே குறைவு. கார்டு சிஸ்டம் ஓகே, பட் இன்னமே நாங்க கவர்மெண்ட் சிஸ்டத்துல இன்னும் ஒரு ரயில்வே வரணும் எடுக்கிறோம். அதை எழுதி இப்ப நீங்க நான் சும்மா சொல்ல டிஜிட்டலை பத்தி கதைக்கக்குள்ள இப்போ நீங்க ட்ரெயினுக்கு இப்போ கவர்மெண்ட் சர்வனுக்கு வரணுன்னு தான் நாங்கள் அந்த வரண்ட நான் போய் ஆஃபீஸில் போய் கொடுத்தா ஆஃபீஸில் என் பேரை கொடுத்து டைப் பண்ணி எல்லாம் செய்தா அதை ஆன்லைன் புக் ஆஃபீஸே தரலாம் தானே? ஆஃபீஸில் இருந்து ஆன்லைன் புக்கிங் ட்ரெயின் செய்ய இல்லாதா? நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து எங்கட கோட்டை கொடுத்து செஞ்சு தரையில புக் பண்ணி தரையிலாதா? நான் கேட்ட கேள்வி விளங்கிட்டா? 3 செட் ஆனா பட் எங்களுக்கு இல்லையே. அப்படி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நாங்க ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு போய் ஓடி. ஆனா ஒரு கொஞ்சம் இப்ப ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆன்லைன் புக்கிங்க வாரண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிடிபி ஆன்லைன் புக்கிங் வந்துச்சு இலங்கட சிடிபியில.
ஸ்ரீலங்கா சிலோன் டிரான்ஸ்போர்ட் போர்டில் கொஞ்சம் ஆன்லைன் வந்திருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் மாற்றம் அடைய வேண்டியது. ரைட், இப்போ நாங்கள் அடுத்த முக்கியமான விடயத்துக்கு வர போகிறோம். எதிர்கால தொழில் அணியினர், தொழில் படைக்கு இருக்க வேண்டிய இயல்புகள். இப்போ நீங்கள் உருவாக்குற டீச்சர்ஸ் வந்து உருவாக்குற பிள்ளைகள் எதிர்காலத்தில் எவ்வாறான மாற்றங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, பல இயல்புகளை அவர்கள் கொண்டிருக்கணும். மாற்றமுற தொழில தன்மை வேற, டெக்னாலஜி டே பை டே மாறிக்கொண்டிருக்கிறது. குடித்தொகை மாற்றம், பொருளாதாரம், இக்கனமி வந்து மிக வித்தியாசமான போக்குகளை காண்பிக்கிறது. ஆகவே இந்த தொழிற்படையினுடைய பண்புகளை வடிவமைக்கிற காரணியாக எதிர்கால தொழில் அணியினருக்கு சில இயல்புகள், பண்புகள் இருக்க வேண்டும். ஒன்று என்ன பாருங்க, முதலாவது என்ன சொல்றாங்க, எண்மான ஆற்றலின் சரளமாக இருத்தல். அது என்னது? டிஜிட்டல் ஃப்ளூயன்சி. இப்பதான் கதைச்சோம். என்னது சொல்லுங்க வா, என்னது டிஜிட்டல்? நம்பர் முறைப்படி வேக்குகள் செய்யறது சார். நம்பர் இல்லை, எண்மானங்கிற நம்பர் இல்லை. டிஜிட்டல் ஃப்ளூயன்சிங்கிறது நான் சொன்ன இப்ப இருக்க கம்ப்யூட்டர் ஐடி விஷயங்கள் எல்லாம் டிஜிட்டல் தான் இயங்குது. உங்களோட ஒவ்வொரு கருவியும் டிஜிட்டல் தான். உங்களோட இது கார்டு, பேங்க் கார்டு டிஜிட்டல் சிஸ்டத்துல இயங்குது. அதனால இப்ப இருக்கிற தொழில் தளங்கள்ல டிஜிட்டல் சிஸ்டத்தை உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியவில்லை ஆயின் டிஜிட்டல் பற்றிய டிஜிட்டல்ல நாங்க படிப்போம் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் போன்ற விடயங்கள். இன்ஃபர்மேஷன், மீடியா, கம்யூனிகேஷன், இந்த 3 விடயங்களும் பிரதானமாக அடங்குகிறது. ஆகவே இந்த டிஜிட்டல் லிட்ரஸி உங்கள்ட்ட இல்லை என்றால் நாங்கள் டோட்டலி ஃபெயில். டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்கில்ல டிஜிட்டலை பற்றி கதைக்கலாம். இன்ஃபர்மேஷன், மீடியா, டெக்னாலஜிங்கிற விஷயம். அப்போ உங்கள்ட்ட டிஜிட்டல் லிட்ரஸி இருக்குன்னா இன்ஃபர்மேஷனை பற்றி தெரியும், கையாளுறது. மீடியா, என்னென்ன ஊடகங்களை நீங்க பயன்படுத்தி உங்களோட இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கிறது தெரியும். அதுக்கான தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே நாங்க அதை 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள்ல அதை விரிவாக அடுத்த வகுப்புல கற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருப்போம். அடுத்த விடயம், அப்ப டிஜிட்டல் என்பது தரவுகளை, எண்மான தரவுகளை பகுப்பாய்வு செய்தல். உங்களுக்கு என்ன தரவுகள் கம்ப்யூட்டரோட வருகிறது? கணினியோட, இன்டர்நெட்டோட வர தகவல்கள் எல்லாம் என்ன? டேட்டா என்ன வடிவத்துல வருது? டிஜிட்டல் வடிவத்துல. என்ன வடிவம்? என்ன வடிவத்துல வருது? டிஜிட்டல் வடிவம். டிஜிட்டல். அதை பகுப்பாய்வு செய்ய தெரிய வேண்டும். ஆன்லைன் சிஸ்டத்துல நீங்க தொடர்பாடலை மேற்கொள்ளக்கூடியவராக இருத்தல் வேண்டும். எனவே இதுதான் எண்மான ஆற்றல். இரண்டாவது விடயம், பிரச்சனைகளை தீர்க்கிறதும், ப்ராப்ளம் சால்விங், நுண்ணாய்வு சிந்தனை. அது என்ன நுண்ணாய்வு சிந்தனைண்டா? நுண்ணாய்வு சிந்தனைண்டா என்ன? மைக்ரோ லெவல்ல சிந்திக்கிற ஸ்கில். இதை திங்கிங் ஸ்கில் என்று சொல்லுவாங்க. திங்கிங் ஸ்கில்ல மிக நுணுக்கமாக ஐக்கியூ ரீதியா இன்டெலிஜென்ட் திங்கிங், ஆட்டோமேஷன், தன்னியக்கம், ஆட்டோமேஷன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த 2 சப்ஜெக்டும் இதுக்குள்ள வருகிறது. அது என்ன ஆட்டோமேஷன்? தன்னியக்கம் அல்லது ஆட்டோமேஷன் என்ன சொல்லுங்க. என்ன ஆட்டோமேஷன்? சொல்லுங்க. தன்னியக்கம் என்ன, ஆட்டோமேஷன் என்ன? யாராவது?
சொல்லுங்க, ஆட்டோமேஷன் என்ன? ஒரு அனுபவம் இருக்குதா? இப்போ ஆபீஸ் எல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க சொல்லுங்க. ஆபீஸ் என்ன செய்திருக்கிறாங்க? ஆபீஸ் என்ன செய்திருக்காங்க சொல்லுங்க. என்னத்துக்கு உட்படுத்திருக்கான்? ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் என்ன? தன்னியக்கமயங்கிற எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் தானே, அப்படி இல்லையா? ஓ சார். இப்ப ஆட்டோமேஷன் சிஸ்டம் சொல்றது தன்னியக்கம் ஆனாக இயங்குறது. நீங்க இப்ப ஒரு ஆபீஸுக்கு போனா கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது, ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேஷன். நீங்க இப்ப ப்ரோக்ராம் அடிச்சுட்டு வாரீங்க. இப்ப நாங்க ஃபாரின்ல ஒர்க் பண்ணக்குள்ள அங்கே கட்டார்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இருந்த ஸ்கூல்ல, இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்ரீலங்கா, அதுல இப்ப எக்ஸாம் நடத்துறா ஒரு பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் என்ன செய்வா, ஒரு லேடி அந்த பேப்பரை அவ ஃபீட் பண்ணி போட்டு அவ வேலைக்கு போயிடுவா. அது எத்தனை பேப்பரோ அந்த செட்டை அடிச்சு ஸ்டேப்ல பண்ணி மேல அடுக்கி வச்சிருக்கு. இப்ப 100 பேப்பர் தேவைண்டா, செட் தேவைண்டா, 100 மாதிரி ஸ்டேப்ல பண்ணி அடுக்கி பெரிய ஒரு மெஷின் ஒன்று, ஃபுல்லி ஆட்டோமேட்டட். அப்போ ஆட்டோமேஷன்ங்கிறது ஒரு விடயம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நாங்கள் அதை பற்றி கதைச்சுட்டோம். ஆகவே இப்ப பணியாட்கள் என்ன செய்யணும்? இந்த 2 திறன்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றம் அடைய வேண்டும். ஆட்டோமேஷனுக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் அதை பல தடவை கதைச்சிட்டோம். ஆக்கத்திறனும் புத்தாக்கமும் 3வது விடயம். இது இப்ப இல்லைண்டா, புதிய விடயங்களை கிரியேட்டிவா யோசிக்கிற தன்மை, ஆக்கத்திறன், புத்தாக்கம், புரிதல், இனோவேஷன், புதிய புதிய. இப்ப கம்படிஷன் மார்க்கெட், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கார் கம்பெனிஸ் இருக்குத்தானே, என்னென்ன கம்பெனி இருக்கு? கார் கம்பெனிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. தெரிஞ்ச கார் கம்பெனிகளை சொல்லுங்க. டொயோட்டா, டொயோட்டா, நிசான், BMW, BMW, பென்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ், மிட்சுபிஷி, மற்றது பெர்ஜெட், மிட்சுபிஷி. ஓகே, இந்த கம்பெனி இந்தியாவிலேயும் நிறைய கம்பெனிகள் இருக்கிறது. இந்தியா இப்போ கொலாபரேட்டிவ் ஒர்க்காக ஜப்பானோட இணைந்து பல கம்பெனிகள் நடத்துகிறாங்க. மாருதி இந்த கம்பெனி, மஹிந்திரா இப்போ ஒரு புது கம்பெனியாக வளர்ந்து வருகிறது. டாடா கம்பெனி, டாடா டிஏடிஏ டாடா அப்படின்னு சொல்லி இந்திய இதில் மலேசியாவில் புரோட்டோன் என்ற கம்பெனி கார் செய்கிறது. இதெல்லாம் BMW, ரோல் ராய்ஸ், த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார் ரோல் ராய்ஸ். அது நாங்களும் வாங்கலாம். நினைக்க ஒரு 30-20-30 கோடி நாங்கள் போய் மக்கள்கிட்ட தானே வாங்கலாம். ரோல் ராய்ஸ் கார் வாங்கலாமா? இங்கிலாந்துல வாங்க முடியுமா, முடியாதா? ரோல் ராய்ஸ் கார் வாங்கலாமா? முடியும் சார். ஹலோ, ஸ்ரீலங்காலயா சார்? இல்ல, நீங்க எங்கிருந்து வாங்கலாம், வாங்க இல்லாதா? வேர்ல்டுல இருக்கிற அதி உச்ச ஃபேமஸ் வேர்ல்ட் ரெக்கக்னைஸ் ஆகிறது பண்ணதான் அந்த கார் கம்பெனி செஞ்சு கொடுக்கும். கோடிக்கணக்கில் காசு இருந்தாலும் நாங்கள் கிட்ட தர மாட்டோம். வாங்குற ஆளுக்கு ஏற்றுதான் அது விற்கப்படும். அவரோட ஃபேமஸ், அவர் வேர்ல்டுல ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருந்தால் தான் அதை கொடுப்பான். எல்லாம் கையாலாம் செய்யறது. சகல விதமான பூட்டுற கலர்ற எல்லாமே கையால் அச்சுக்கள் வச்சு பார்த்து கையால தான் பூட்டி செய்வாங்க. அதெல்லாம் மெஷினரி பூட்டுற எல்லாம் இல்லை, கையால தான் நட்டெல்லாம் பூட்டி இருக்கிற ஒரு சிஸ்டம் போட்டு நெட்டில் அடிச்சு பாருங்க ரோல் ராய்ஸ் கார் சம்பந்தமான தகவல்கள். இப்போ பிஎம்டபிள்யூல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்கிறது, ஃபுல்லா சென்சர் சிஸ்டம். இந்த காரை கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு அண்டர் கிரவுண்ட்ல போட்டு கலட்டி அது டெக்னாலஜியை களவாடுவாங்க. களவாடி வேற ஒரு கம்பெனி வேற மாதிரி செய்யும். இதெல்லாம்
ஆக்கத்திறன் புத்தாக்கம், புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, புதிய புதிய மாடலை உருவாக்குறது. 24 மாடல் வேற, 23 மாடலை விட 24 மாடல் அட்வான்ஸ். இப்படி ஆக்கத்திறன் புத்தாக்கம் இல்லைன்னா கம்பெனியில் உங்களை வச்சுக்கொள்ள மாட்டான். உங்களோட மூளை என்ன சிந்திச்சு கொள்ளவும் பிள்ளைகள். அப்போ எதிர்கால பிள்ளைகளுக்கு சும்மா நாங்கள் வெறுமனை ட்ரெடிஷனலான கல்வியை வழங்க முடியாதுன்னு சொன்னாங்க. அடுத்தது இணைந்து செயலாற்றுதல், அணியாக, டீம் ஒர்க். இன்றைக்கு இந்த உற்பத்திகள் நவீனமயப்படுத்தப்பட்ட உற்பத்தி சிஸ்டத்தில் தனியாக ஒர்க் பண்ணலாமா? ஷாமலி தனியாக ஒர்க் பண்ணி ஏழுமா? சார் ஏலா. நசீலா தனியண்டைக்கு நாங்க ஒரு கம்பெனியை ரன் பண்ணலாமா? முடியாது. ஆகவே இணைந்து செயலாற்ற டீம் ஒர்க் உங்கள்கிட்ட இருக்க வேணும். இப்போ புதிய வேலை உலகுக்கு தயாராகிறதுல அடுத்தது ஆக முக்கியமான விடயம் தொடர்ச்சியாக கற்றல். என்னன்னா ஏன் தொடர்ச்சியாக கற்க வேணும்? 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி இருக்கிற டெக்னாலஜி 26ஆம் தேதி மாற்றம் அடைகிறது. நாங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு மோசமான ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கிறது. மிடில் ஈஸ்ட் ஆக்கள்கிட்ட என்னன்னு சொல்லுவாங்க, டெக்னாலஜி ரீதியா ஒரு மோசமான ஒரு கல்ச்சர். அவங்க அது வந்து அவங்களோட வசதி இருக்கத்தால அந்த வேலையை செய்யறாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, நசானா அனு அவங்க மிடில் ஈஸ்ட்காராக்கள் ஒரு வேலை செய்வாங்க. டெக்னாலஜி ரீதியாக மாற்றம் அடையும் போது அவங்க சில இதுகளை காட்டுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, நான் கேட்ட கேள்வி விளங்க நஷானா கேள்வி விளங்கல்ல சார். என்னண்டா இப்போ மிடில் ஈஸ்ட் ஆக்கள் இந்த டெக்னாலஜி மாற்றத்துக்கு ஏற்ப அவங்களும் சில மாற்றங்களை செய்வாங்க. எனக்கு தெரியாது, கட்டார் சவுதியிலண்டா செய்வான் ஃபோன் மாத்துறது. கட்டார்ல இல்லையா அப்படி? அந்த தனிப்பட்ட நபர் மாத்திரத்தையா சார் சொல்றீங்க? ஓ மாத்துறாங்க. ஓ ஃபோன் வாட்ச் இப்ப இந்த வீக் ஒரு மாடல் வந்து வார வீக் அடுத்த மாடல் வந்தா இப்போ நாம சொல்லுவோம், இப்ப அங்க ரியால் கட்டார் ரியால் ஒரு 10,000க்கு வாங்கினத ஒரு 2,000 கொடுத்து போட்டு திருப்பி ஒரு 15,000 ரூபாய் 15,000 ரியாலுக்கு அந்த போன் வாங்கிட்டு வர சிஸ்டம் இருக்குது. ஓ சார், போனும் தான் வாட்சும் தான். வாட்ச் மாற்றம் இதெல்லாம் புதிய ஒரு. அப்ப நாங்க அது ஒரு புதிய மாற்றம். அதனால நாங்க என்னன்னா தொடர்ச்சியாக கற்றல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கணும். என்னண்டா புதிய புதிய மாற்றத்துக்கு ஏற்ப புதிய விடயங்களையும் அறிவையும் திறனையும் நாங்க மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா நாங்க சர்வைவ் பண்ண இயலாது. இப்போ நான் எனக்கு சிறந்த உதாரணம் தான், நான் 1992 ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்டாக முதலாக கண்டியில கண்ணூர்வேல வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் ஆன போது எங்களுக்கு இருந்த மிஷின் ஏடி மிஷின். அதுக்கு கொமாண்டை கொடுத்தாதான் இன்புட் பிரிண்ட் என்று கொடுத்தாதான் பேர் அடிக்கும். மானிட்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மானிட்டர், அதாவது ஒயிட் எழுத்து வரும் அல்லது கிரீன் மானிட்டர், ரெண்டு தான் மானிட்டர். அது வந்து சிஆர்டி கேதோட் ரே டியூப் மானிட்டர். ஒருக்கா நீங்க ஃப்ளாப்பி டிஸ்கை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு பிறகுதான் திரைக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாம் வரும். திருப்பி அப்படி வரைக்கும் எக்ஸ்டி மெஷின் வந்தது. தட் இஸ் அரவுண்ட் 93 அப்படி வார நேரம். ஸோ நோ 94 அப்படி வார நேரம் எக்ஸ்டி மெஷின் வந்தது. அதுக்கப்புறம் அடுத்த வேர்ஷன் வந்தது 186 இந்த மெஷின். எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டே போட்டோம் ஸ்டோர்ல. திருப்பி நாங்கள் 286 மெஷினுக்கு போனோம். திருப்பி 386 வந்தோம். 486 வந்து 586 வார அந்த டைம்ல பென்டியம் 1 வருகிறது. பென்டியம் 1 திருப்பி பென்டியம் 2 பென்டியம் 3ல மாறி திருப்பி செலரோன் இன்டெல் ப்ரோசஸர் வரைக்கும் வந்து நான் பிறகு வந்துட்டேன். இந்த மாற்றத்துக்கு எப்ப கம்ப்யூட்டர் அவ்வளோ தூக்கி தூக்கி வீசப்பட்டது. அப்ப நாங்க புதுசா வர கற்றுக்கொள்ளணுமா இல்லையா? புது விடயங்கள் கற்றுக்கொள்ளப்படணுமா இல்லையா? 21ஆம் நூற்றாண்டுக்குரியவர்கள் என்ன எப்படி இருக்க வேணும்? தொடர்ச்சியா என்ன இதை கொண்டு இருக்க வேண்டும், கற்றல்ல ஈடுபட்டு கொண்டிருக்க வேணும். அடுத்தது தழுவல் அடைதல் என்ன? அடாப்டபிலிட்டி என்ன விளங்கி கொண்டிருக்கிறீங்க சொல்லுங்க. அடாப்டபிலிட்டின்னா
அடாப்டபிலிட்டின்னா என்ன சொல்லுங்க. அடாப்டபிலிட்டிண்டா அடாப்டபிலிட்டினா என்ன? ஒரு ஒரு நீங்க போற இடத்துக்கு உங்களை மாற்றி அமைச்சு கொள்றதானே என்ன தழுவல் அடைதல். நீங்க போற சூழல்ல ஒரு கம்பெனிக்கு போற நேரம் உங்களை நீங்க மாற்றி அமைச்சு கொண்டா என்ன திறன்? அது என்ன திறன்? அடாப்டபிலிட்டி. தொழிலுக்கு ஏற்ப நீங்க உங்களை தொடர்ச்சியா மாறி அதுக்கேற்ப தழுவல் அடைவது. விதித்திறன்டா சைக்காலஜிக்கல் செட்டிங். நிலைமை சூழலுக்கு ஏற்ப தன்னை உலத்தை தயார்படுத்திக் கொள்வது வந்து சொல்லுவாங்க ரீசைலன்ஸ், சாரி ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க. ரெசிலியன்ஸ் சொல்றது உளவியல் ரீதியாக நீங்க தயாராக, உளவியல் ரீதியா நாங்க பின்னடையலாம், தோல்வி அடையலாம், அதெல்லாம் தாங்குற சக்தி தான் ரெசிலியன்ஸ் சொல்லுவோம். ரெசிலியன்ஸ்லயும் அடாப்டபிலிட்டியும் உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கும் தொழில. அது இல்லைண்டா ஒரு விஷயத்துக்கு நீங்க அடாப்ட் ஆக இல்லாட்டி உங்களால சர்வைவ் பண்ணல, கம்பெனி உங்களை எடுக்காது. அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம், இந்த பண்புகளை விருத்தி அடைய செய்தால்தான் நாங்க எதிர்காலத்தில் 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமான நபர்களாக இருக்க முடியும். அடுத்தது வந்து இப்போ உலக பொருளாதார மன்றத்தின் எதிர்கால தொழிற்படை பற்றி அவதானிப்புகள். இதுல கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணப்படா விட்டு இருக்குது. நெருக்கிறத பாருங்க, நோட் எடுத்துட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இது விடுபாட்டு இருக்குது நிறைய. ஓகே, அதாவது உலக பொருளாதார மன்றத்தின் எதிர்கால தொழிற்படை, எதிர்கால தொழில் அணியினர் பற்றி அவதானிப்புகள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம். இதுல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபெடரேஷன், உலக பொருளாதார மன்றம் அல்லது சம்மேளனம் சில அவதானிப்புகளை மேற்கொண்டிருக்கிறது. சில அவதானிப்புகளை மேற்கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் தன்னியக்கமும் செயற்கை புத்தி கூர்மையும். அது என்ன தன்னியக்கமும் செயற்கை புத்தி கூர்மையும் உண்டா? ஆட்டோமேஷன் அண்ட் என்ன ஆர்டிபிஷியல், என்ன ஆட்டோமேஷனும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப இன்றைக்கு இருக்கிற WEF இது WEF, இது எழுதி கொள்ளுங்க. திருப்பி திருப்பி வந்திருக்குது இதுல டைப்பிங்ல தமிழ்ல வந்திருக்குது WEF. அதுல நீங்க உலக பொருளாதார மன்றத்துல தன்னியக்கமும் செயற்கை புத்தி கூர்மையும் இதுல முக்கியமானது. AI, அதே போல ஆட்டோமேஷன் போன்ற விடயங்கள் எல்லாம் இதுல உலக பொருளாதார விடயத்தில் இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்ட விடயங்களாக காணப்படுகிறது. அதே போல திறன்களுக்கான இடைவெளி அதிகரித்தல். இப்ப ஆருக்கு கூட திறன்கள் இருக்குதோ, ஆருக்கு கூட ஸ்கில் இருக்குதோ, அவங்க வந்து நிறைய தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்வார்கள் தான் எதிர்காலம். எதிர்காலத்துல ஆற்றல் உள்ளவர்கள், அதாவது இத சார்ல்ஸ் டார்வினுடைய ஒரு கொள்கையாகவும் இதை சொல்லலாம். அதாவது இதுல வந்து
என்ன கொள்கைண்டா survival of the fittest. Survival of the fittest. Survival of the fittest தக்கன பிழைத்தல். 7 மாணவர்கள் தப்பிக்கொள்வார். அதுதான் இப்ப இருக்கிற அடுத்த முக்கியமான விடயம். யாருக்கு ஏழுமோ யாருக்கு திறன்கள் இருக்குதோ அவங்களோட தொழில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. எனவே நாங்க பாடசாலையில மாணவர்களை நாங்க தயார்படுத்துகிற போது நாங்க கூடுதலாக என்ன செய்யணும், மாணவர்களுக்கு எப்படியான இதுகளை வழங்கணும், எப்படியான இதுகள் இருக்கணும் மாணவர்களுக்கு சொல்லுங்க. எப்படியான திறன்கள் இருக்கணும், எப்படி நாங்க அவர்களுக்கு அந்த திறன்களை வழங்குற சொல்லுங்க. பாடசாலை எவ்வாறு இவர்களை தயார்படுத்த வேண்டும். அங்க நசானா அங்க எப்படி ஸ்கூலுகள் என்ன மாதிரி போகுது, கட்டார் ஸ்கூல்லாம் எப்படி நடக்குது? டெக்னாலஜியோட சம்பந்தப்பட்டுத்தான் சார் கூடுதலா போகுது. அந்த பிசிக்கலா போறாங்க தான். ஆனால் இந்த எங்கட கல்வி முறைக்கு விட மாற்றமாயிக்குது. நான் இங்க போட்டில்ல புள்ளையில ஸ்கூல் ஸ்ரீலங்கால தான். பிள்ளைகள் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. இல்ல இங்க தான் இப்ப நான் வெக்கேஷன் மாதிரி வந்துக்கிறேன். புள்ளைகள் இந்த படிக்கிறாங்க நாட்டுல தான், இங்க இல்ல சார். நீங்க சும்மா டெம்பரரியா தான் இருக்கிறீங்க. இல்ல நான் பெர்மனன்ட் இந்த ஐடி அடிச்சு தான் நீக்கிறேன். ஆனால் இந்த ஸ்கூல் இங்க போட்டில்ல சார். எனக்கு இங்க எஜுகேஷன் சிஸ்டம் அவ்வளோ பிடிக்கல, செட் ஆகல. அதால நான் நாட்டிலே தான் போட்டேனோ. அதான் உண்மைதான். எனக்கு இருந்த சவாலா தான். நான் இப்ப நான் அங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நினைச்சிருந்தா அங்கேயே எனக்கு போட்டிருக்கலாம். அது என்ன பிரச்சனைன்னா உண்மையா பிடிக்கல, எங்களுக்கு செட் ஆகுறது கஷ்டமா இருக்கு. அப்படி இல்லையா? ஓ சார், கஷ்டம். எங்கட பிள்ளைகளுக்கு கல்வி முறைக்கு அது கொஞ்சம் பொருத்தம் இல்லாம இருக்கிறது தவிர வேற பொருத்தம் இல்லாத கல்வி முறையா இருக்கு. இது அரபு நாடுதான். எங்களுக்கு அதை ஈடு கொடுத்து போறதுக்குரிய ஒரு பாதை இல்லாம இருக்கிறது தான் என்ற கருத்து. நாங்க அங்க படிச்சுட்டு திருப்பி இலங்கைக்கு வரையிலாது. அண்ணா அப்படி ஒரு டிகிரி சார். இங்க அங்க இடையில எப்படியும் எங்கட நாட்டுக்கு நாங்க வந்தே ஆக வேணும் சார். அப்ப அந்த வகையில நாங்க தவறி சரி வர வேண்டி வந்தால் புள்ளோட லைஃப் ஸ்பாயில் ஆகிரும். அத கருத்தில் கொண்டுதான் நான் போடல எங்கட புள்ளல ஸ்கூல். இங்க நாட்டுல போறாங்க, நான் வெக்கேஷன் மாதிரி வந்துட்டு போறேன். ஆனா ஒன்று என்னடா, நீங்க கனடா ஆஸ்திரேலியா போனா அங்க உங்களுக்கு இது கிடைக்கும், என்ன சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், கிரீன் கார்டு. அமெரிக்கா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் இங்கிலாந்து. இனி விரும்பினா அந்த நாட்டிலேயே மரணிச்சு பிள்ளைகளையும் போட்டுட்டு அப்படியோ போற பயணத்துல போகலாம். பட் மிடில் ஈஸ்ட்ல தட் இஸ் டூ டேஞ்சரஸ். என்னன்னா எத்தனை வயது வரை வச்சிருந்தாலும் நாங்க திருப்பி நாட்டுக்கு வரோம், வந்தே ஆக வேணுமோ. இங்க நான் நினைக்கிறேன் மேக்சிமம் ஒர்க்கர்ஸுக்கு 60 வயது, 60 வயசோட 60ஓட போக வேணும். பிள்ளைகள் 25 வரையும் இருக்கலாம். பொம்பளை பிள்ளைகள் மெரிவாண்டு மட்டும், ஆம்பளை பிள்ளை 25 ப்ரோ இருக்கலாம் சார். அடுத்தது இந்த உயர் படிப்பு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வேற இடம் தான் போறாங்க சார். யூனிவர்சிட்டி எல்லாம் மதீனா யூனிவர்சிட்டி அப்படி வேற தான் போறாங்க கூட. அது போறாங்க. அடுத்து காசு கட்டணுமே, கோடிக்கணக்கில் காசு வேணுமே. கொஞ்சம் டாப் லெவல் படிப்புக்கு போறோம்டா, அப்படி ஒன்று இருக்குதா? விலங்கல சார். மில்லியன் கணக்கில் ஒரு கோடி ரூபாய் காசு கட்டணும் இன்ஜினியரிங் மெடிசின் செய்யறா. ஓ சார் சரி மட்டும் எக்ஸ்பென்சிவ். எஜுகேஷன் சரியான எக்ஸ்பென்சிவ், சரியான எக்ஸ்பென்சிவ். ஸ்கூல் ஃபீ அந்த வகையில எங்கட நாடு அந்த வகையில எங்கட நாட்டோட ஒப்பிடக்கொள்ள இந்த உண்மையிலே நல்ல தான் சொல்ல வேணும். நிறைய பேர் இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல மாதிரிக்கு கத்தார்ல சார் இங்க ஸ்கூல் போட்டாங்க ஸ்டார்ட்ல. இந்த ஃபீஃபாக்கு போறோம் நிறைய பேர்ட ஜாப் டெர்மினேட் ஆகினதுனால புள்ளையில நிப்பாட்டி ஸ்கூலால என்னண்டா ஃபீஸ் கட்டிக்கொள்ள இயலாத சிச்சுவேஷன் கூட ஆகிக்குது நிறைய பேருக்கு. அந்த வகையில பாக்கோல எங்கட நாட்டுல ஆகவுமே வறிய புள்ளையும் கல்வியை பெற்றுக்கொள்ளுதே சார், எந்த தடையும் இல்லாம.
இப்போ எங்கட நாட்டில் இருக்கிற சிஸ்டம் வந்து எங்கேயும் கிடையாது. பட் சின்சியராக இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறுமா இருந்தால் இலங்கையோட அடிக்கிறதுக்கு இந்த வேர்ல்டுல எந்த நாடும் கிடையாது. எங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாதிரி எக்கனாமிக்கலி நாங்கள் டெவலப் வந்து பெஸ்ட் கண்ட்ரி வந்து உலகத்தில் ஸ்ரீலங்கா. எங்களோட கல்ச்சர் எல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார், இங்க வந்து ஸ்கூல் வந்து சிங் அந்த அங்க உள்ள சிங்கள ஸ்கூல் மெத்தட்ல தான் போகுது. இங்க ஸ்ரீலங்கன் ஸ்கூல். ஆமாம், அதே சேம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேம் அதே ஸ்ட்ரக்சர்ல தான் போகுது. அதுவும் ஒரு காரணம் நான் போடாமைக்கிறதுக்கு இவங்கள. அதான் அதெல்லாம் அந்த சிக்கல்கள் இருக்குது. ஓகே, வருவோம். அடுத்த விஷயம், கருவிகளை பயன்படுத்தும் பொருளாதார வளர்ச்சி அடை கருவிகளை பயன்படுத்தும் பொருளாதாரம் வளர்ச்சி அடை. இப்போ கருவிகளை பயன்படுத்துகிற ஆட்கள் நீக்கணும். பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப அவற்றை நீங்க பயன்படுத்துகிற நிறைய கருவிகளை கையாளுற திறன்களை வளர்த்து கொள்ள வேணும். இப்ப இருக்கிற புதிய ஆளான இது உலக பொருளாதாரத்துல அவதானிப்பின்படி. அடுத்தது வந்து மென்திறன்கள். என்ன சாஃப்ட் ஸ்கில்ண்டா? என்ன மிக முக்கியமான உடைய சாஃப்ட் ஸ்கில். என்ன சாஃப்ட் ஸ்கில்ண்டா சொல்லுங்க. பண்புகள் தானே சார்? இல்ல, மென்திறன்கள் வன்திறன்கள் என்ன? மென்திறன்கள் வன்திறன்கள் தான். என்னது? உள ரீதியான ஸ்கில்ல தான் நாங்க சாஃப்ட் ஸ்கில் சொல்லுவோம். உங்களுடைய இருக்கிற வேலைகள் பண்புகள் பண்பு இந்த நல்ல பண்பு இந்த உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. மனவளர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, மற்றது மற்றா கூட நல்லா பழகுறது, மற்றவர்களுக்கு பழகுறது, சரிதானே? அதெல்லாம் வந்து நல்லா உதவி செய்யறது, மற்றவரோட மன வளர்ச்சிகளை மகிழ்வா வாழ்றது, மற்றவர்களோட நல்ல முறையான வார்த்தைகளை கொண்டு கதைக்கிறது, சரிதானே? அப்படியான ஸ்கில்கள் வந்து என்ன சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் நாங்க சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஹார்ட் ஸ்கில் நல்ல தொடர்பாடல் நல்லா இருந்தா சாஃப்ட் ஸ்கில். நல்ல இடைத்தொடர்புகளை வச்சிருந்தால் சாஃப்ட் ஸ்கில். லீடர்ஷிப் ஸ்கில் வந்து சாஃப்ட் ஸ்கில். பிரச்சனை தீர்க்கிற ஸ்கில் வந்து சாஃப்ட் ஸ்கில். வேலையில கூட எத்திக்ஸ் சொல்றது, அதாவது எத்திக்ஸுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க வடிகோல். தமிழ்ல எத்திக்குண்டா என்னது? நல்ல அவர் எத்திக்ஸ் வந்து நல்லன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எத்திக்ஸுக்கு என்ன சொல்றது? எத்திக் டைம் மேனேஜ்மெண்ட், டீம் ஒர்க், வேலை செய்யறது, சரிதானே? எத்திக்ஸ்ன்னு சொல்றது தமிழ்ல ரிசர்ச் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆய்வொழுக்க பண்புகள்னு சொல்லுவாங்க. எத்திக்ஸ்ன்னு சொல்லி சொன்னா ஆய்வொழுக்க பண்புகள், நெறிமுறை பண்புகள்னு சொல்லி சொல்லுவாங்க. நெறிமுறை, ஆய்வொழுக்கம். ரிசர்ச் எத்திக்ஸ்ன்னா அறவொழுக்கம்னு சொல்லுவாங்க. அறவொழுக்கம், ஆய்வொழுக்கம். அறவொழுக்கத்துக்கு தான் எத்திக்ஸ் சொல்லு. ரிசர்ச் எத்திக்ஸ் தான் ஆய்வு அறவொழுக்கம்னு சொல்லுவாங்க. நெறிகள் நல்ல அறநெறி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எத்திக்ஸ் வரும். நெறிமுறை என்ற கருத்துக்கள் எல்லாம் வரும். ஆகவே இந்த பண்பு ஒரு ஆள் விட்டு கொடுக்குற நல்ல ஒரு பண்பு, தலைமைத்துவத்தை ஏற்று நடக்கிற இப்படியான மென்திறன்கள் எதிர்காலத்தில் இல்லைன்னா உங்களால சர்வைவ் ஆகலா என்ற கருத்து தெரிவிக்கப்படுகிறது. இதுல ஹார்ட் ஸ்கில் என்ன? கடினத்திறன்கள்டா ஷாமலி சொல்லுங்க. நசீலா சத்தம் இல்லை, சொல்லுங்க. கடினத்திறன்கள்டா வேலைகள் சார், செய்யப்படுற வேலைகள். செய்யப்படுறா நீங்க சமைக்கிறதுக்கு ஒரு சித்திரம் வரைகிறது. சித்திரம் வரை வெரி குட். அது ஹார்ட் ஸ்கில். அடுத்து ஒரு கட்டிடத்தை கட்டுறது, அப்படி மாதிரி மேசனரி வொர்க். ஓகே, குட். அது ஹார்ட் ஸ்கில். அப்ப சாஃப்ட் ஸ்கில்ங்கிறதும் ஹார்ட் ஸ்கில்ங்கிறதும் வேற. மென்திறன்கள் உங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களால சர்வைவ் பண்ண இயலாது. இன்றைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை. உங்களை சர்வைவ் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ல வளர்த்து கொள்ளணும். சரி, சாஃப்ட் ஸ்கில்ல வளர்க்குறது
மிக முக்கியமானது. அதில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க சாஃப்ட் ஸ்கில்லை வளர்க்குறதுல. அடுத்தது கல்வியின் வகைபாகம். என்னது கல்வியினுடைய வகைபாகம்? கல்வியினுடைய வகைபாகம் மாற்றமடைந்த இதுகால வரைக்கும் என்னது கல்வி? சில நேரங்களில் நாங்கள் கல்வி எதுக்காக கற்றுக்கொண்டோம் சொல்லுங்க. இதுகால வரையில கல்வி கற்றுக்கொண்டதுல விளக்கத்தை சொல்லுங்க. அப்ப என்னன்னு நசானா ஷாமி 2 பேரும் தான் இருக்கிறீங்க. மற்ற ஆக்கள் ஜாயிண்ட் ஆகல. ஒரு ஆள் நசீலா போயிட்டு இன்னொரு ஆள் வந்து போயிட்டு. சொல்லுங்க சார். வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு கல்வி அறிவு இன்றியமையதான் காணப்பட்டதுனால சார் முன்ன வந்து கல்வி தேவைப்பட்டுச்சு. இல்லை நாங்கள் அதுக்கு படிக்கலையே. முதல் உங்களுக்கு ஓஎல் சர்டிஃபிகேட்டுக்கும் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கும் தானே படித்தோம். முதல் வந்து எங்கிட்ட என்ன இருக்கு, நாங்கள் பிஏ பிஎஸ்சி எம்பிபிஎஸ் தானே படித்தோம். அது டாக்டரை விடுங்க, மற்றெல்லாம் டிப்ளமா எல்லாம் செய்திருக்கலாம்னு சர்டிஃபிகேட் காட்டுறதுக்காக தானே படித்தோம். இப்போ அது சரி வருமா? இல்ல சார், இப்ப இல்ல. இப்போ வகைபாகம் என்ன? படிச்சா அதை பிரிய வைக்கணும். என்ன காசு செலவழிச்சா அதுக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுக்கணும். இப்போ இலங்கையில படிச்ச, நான் சும்மா சொல்றேன், ஒரு பிஎஸ்சி பேங்க் மேனேஜரா இருக்கிறார். ஒரு பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சதா ஒரு ஆள் நார்மல் டீச்சரா இருக்கிறார். நிறைய பிஎஸ்சி பேங்க், பீப்புள்ஸ் பேங்க், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சாங்க, கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ்ல டிகிரி முடிச்சாங்க, மேனேஜரா இருக்காங்க. தேடி பாருங்க, நான் தகவல் தான். இப்படி ஒரு படிப்பு எங்களுக்கு தேவையா? இந்த படிப்பு எங்களுக்கு தேவையா? எனவே இப்ப அந்த படிப்பெல்லாம் இல்லை. அடுத்தது இலங்கையில ஒரு சயின்ஸ் படித்தாங்களுக்கு எத்தனை கோர்ஸ் இருந்துச்சு? அதான் நான் இலவா சொல்லலாம். எத்தனை கோர்ஸ் இருந்துச்சு ஆரம்பம் நாங்கள் படிக்கிற காலத்தில்? எத்தனை கோர்ஸ் இருந்திருக்கும்? மெடிசின், பயோசயின்ஸ் படித்தாங்களுக்கு, டென்டல், வெட்டினரி, அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி. இப்போ எத்தனை கோர்ஸ் இருக்குது? 100க்கும் மேற்பட்ட. 100க்கும் மேற்பட்ட கோர்ஸ் இருக்குது. மாலிகுலர் பயாலஜி, ஹியூமன் பயாலஜி, பிசியோதெரப்பி, மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ், ஃபார்மசி, ஃபார்மகாலஜி, அது நர்சிங், எல்லையற்ற முறையில் இன்றைய கோர்ஸ்கள் இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு திறன்களை அடிப்படையாக கொண்டு உலகத்தினுடைய போக்குக்கு ஏற்றவாறு டிகிரி மாற்றம் அடைந்திருக்கிறது. அது ஒட்டுமொத்த பரப்பு உலக பொருளாதாரம் இப்ப எதிர்காலத்துல வேலை அணியினரை ஜாப் ஓரியன்ட் முறையில தான் இப்ப புதிய தொழில்நுட்பத்தை வளர்க்கக்கூடிய, அதற்கு அடாப்ட் ஆகக்கூடிய, தொடர்ச்சியாக கற்கக்கூடிய ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குவதற்கான கல்வி முறை இப்போது தேவைப்படுகிறது. கற்றலுக்கான கருத்துக்களை பேச்சு என்று சொல்றது, கற்றலுக்கான கருத்துக்களின் பேச்சுன்னு சொல்றது. பேச்சுங்கிறது டிரான்சிஷன், ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாற்றம் அடைகிறது. அது இந்த புதிய அணுகுமுறைகளை, நியூ அப்ரோச்சஸ் மையமாக கொண்டதாக இப்ப மாற்றமடைந்து வருகிறது. ஆசிரியர் மையம் என்ற கருத்து முற்றிலும் மாறுபட்டு மாணவர் மையம், கற்போன் மையம், லேர்னர் சென்டர். முதல் சொன்னாங்க டீச்சர் சென்டர், ஸ்டூடெண்ட் சென்டர். முதல் சொன்னாங்க டீச்சர் சென்டர்ட் எஜுகேஷன் சிஸ்டம். அதான் இலங்கையிலையும் இருந்தது நிறைய டீச்சர் சென்டர். இப்போ பிறகு ஸ்டூடெண்ட் சென்டர்ட்னு மாத்தினாங்க, மாணவர் மையம், ஸ்டூடெண்ட் சென்டர்ட்னு மாத்தினாங்க. பட் இப்ப மீண்டும் லேர்னர் சென்டர், கற்போன் மையமான லேர்னர் சென்டர்ட் எஜுகேஷன் சிஸ்டம் என்று மாத்திருக்கிறாங்க. சென்டர்ட். இப்ப இதெல்லாம் வந்து புதிய போக்குகளாக இருக்கிறது. இப்ப புதிய போக்கெல்லாம் வந்து லேர்னர் சென்டர்ட், ஸ்டூடெண்ட் சென்டர்ட் என்றது மாறி இப்ப லேர்னர் சென்டர்டாக மாறி இருக்கிறது. இதுதான் இப்ப புதிய போக்குகள், கல்வியினுடைய புதிய போக்குகள் இந்த பரிணாமத்தை எடுத்திருக்கிறது. ஆகவே இந்த கற்றலுக்கான புதிய கருத்துக்களையும் அதற்கான சிந்தனை பேச்சு, தோட் டிரான்சிஷன் அல்லது சேஞ்சஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல தனியார் மையப்படுத்தியமை. என்ன தனியார் மையப்படுத்தியமை?
அந்த டிஃபரெண்ட்டை சொல்லுங்க. தனியால் மையப்படுத்திய கற்றல் என்றா என்ன? முதல்ல எப்படி கற்றல் நடைபெற்று சொல்லுங்க. இதுல விளக்கத்தை 2 பேர் இருக்கிறீங்க, லெஃப்ட் 3 பேர்ல ஆள் ஒருமுறை கற்றல் லெஃப்ட். அந்த எல்லாருக்கும் ஒரே விடயத்தை எல்லாருக்கும் ஒரு விடயம் கொடுக்கப்படுகிறது நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப வந்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருடையும் திறமைகள் வெளிக்கொணரப்படுகிறது சார். அதான் முக்கியமான விஷயம். இப்ப உங்களுக்கு உங்களோட வந்து இங்கிலீஷ்ல நல்லா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நல்லா, நீங்க ஒரு ஆங்கில புலமையாளர்னா நீங்க மற்ற பாடங்களை கற்றுக்கொள்ளணும். அந்த கோர்ஸ்ல நீங்க அடைஞ்சு உங்களோட திறனை விருத்தி செய்வானு நீங்க இதை படிக்கணும். எதை சித்திர பாடத்தை படிச்சு தடுமாறும். 13 பாடம் படிப்பிக்கிறாங்க. இல்ல இல்ல எத்தனை பாடம்? தர மார்க் எத்தனை பாடம்? 13 தர மார்க் 13 பாடம், 13 சப்ஜெக்ட்ஸ். தேவையா? இவ்வளவு தேவையா? பேசிக் லாங்குவேஜ் இங்கிலீஷ், மதர் டங், மற்றது வந்து சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், மற்ற ஹிஸ்டரி போன்ற மொரால் எஜுகேஷன் போன்ற மிக முக்கியமான சப்ஜெக்டை விட்டுட்டு ஏன் நாங்கள் தேவையற்ற பாடங்கள் நிறைய படிக்கிறோம்? ஐடி ஓகே, ஜென்ரல், அதில் இருக்கிற பாடங்களை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. நிறைய பாடங்கள் பிள்ளைகளுக்கு அடிப்படை தேவையற்ற பாடங்களும் 13ல் இருக்கிறதா நான் கருதுகிறேன். ஆகவே தனியால் மயப்படுத்தி உங்களுக்கு எதை விருப்பமோ அதை கற்கக்கூடிய வாய்ப்பு அது இப்போது இருக்கிறது. உங்களோட திறமைக்கு ஏற்ற கற்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு புதிய சிந்தனை. அதுதான் கற்போன் மையமானது. லேர்னர் சென்டர்ட் என்று கதைச்சோம். லேர்னர் சென்டர்ட் இடத்துல கொஞ்சம் வந்து ஸ்பெல்லிங் ஒன்று லேர்னர் சென்டர்ட் பிழைச்சிருக்குது. அப்போ லேர்னர் சென்டர்டுன்னா சொல்லுங்க என்ன? லேர்னர் சென்டர்டுன்னா என்ன? என்ன லேர்னர் சென்டர்டுண்டா? சொல்லுங்க. லேர்னர் சென்டர்டுன்னா என்ன? கற்போன் தான் அனுபவத்தை மையமாக கொண்டு தான் கற்றுக்கொள்வது என்ன? அதான் லேர்னர் சென்டர்ட். சுயமாக கற்றல். சுயமா லேர்னர் சென்டர்ட். அவர் சுயமாக கற்கிறது. அதுக்கு ஆசிரியர் ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. தட்ஸ் ஆல். அப்போ அதில் ஒன்றும் அவர் பெரிய ஒரு இதில் இருக்க மாட்டார். அவர் வந்து லேர்னர் சென்டர்ட் விஷயங்களை அவர் கற்றுக்கொள்வார். அப்போ அவர்கிட்ட வந்து வாய்ப்புகள் அவருக்கு வழங்கி அவர் கற்றுக்கொண்டு போவார். அதுக்கேற்ற ஒரு நடைமுறை இருக்குங்கிறது தான் அதனுடைய இதாக இருக்கு. ஆகவே இப்போ இதில் வந்து நாங்கள் லேர்னர் சென்டர்ட் முறைக்கு தான் இப்போ போகிறோம். என்னண்டா இப்போ புதிய விஷயம்தான் இந்த லேர்னர் சென்டர்டுங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கணும். இவர் வந்து ஒரு வசதி செய்து கொடுப்பவரா இருப்பார். யார் இருப்பார்? யார் வசதி செய்து கொடுக்குறார்? ஆசிரியர் ஒரு வசதி செய்து கொடுப்பாரா? ஃபெசிலிட்டேட்டர் ஒரு பயிற்றுவிப்பாளராக இருப்பார். அதான் சொல்கிறாங்க நடிக்கிறது வந்து இந்த கோட்டை பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் கோச்சர் என்ற சொல்லத்தான் அது காட்டுகிறது. ஃபெசிலிட்டேட்டர் கோச்சர், சரியா? ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் கோச்சர் ஆசிரியர். அப்போ அவர் வந்து வசதியை செய்து கொடுத்து ஒரு பயிற்றுவிப்பாளராக இருப்பார். மாணவர் கற்றுக்கொள்வார். அடுத்தது தொழில்நுட்பத்தை ஒன்றிணைக்கிற விஷயம். பல தடவை கதைச்சிட்டோம். கற்றல்ல புதிய சிந்தனையில தொழில்நுட்பம் ஒன்றிணைக்கப்படணும். மாணவர்களுக்கு இப்போ புதிய தொழில்நுட்ப போக்கு இல்லாட்டி அவர்கள் கற்றல் கிட்டையும் அவர்கள் சரி வராது. அதுல ஒரு முக்கியமான விடயம். அடுத்து ஒன்றிணைந்து பணியாற்றல் சமூகம். ஒன்றாக இணைக்கிறதும் சமூகமும். அந்த சமூகம் வந்து இப்ப தனியே செயற்படுற சமூகம் இப்ப சரி வராது. நிபுணத்துவத்தை பகிர்ந்து ஒவ்வொரு ஆள் நிபுணத்துவத்தையும் ஒவ்வொரு மாதிரி நாங்க பெற்றுக்கொண்டு கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். இப்போ ஒரு ஆள் ஒரு துறையில இப்ப நீங்க 10 பேர் இருக்கக்குள்ள 10 பேருக்கும் 10 விதமான நிபுணத்துவம் இருக்கும். நாங்க முதல் அப்படி இல்லையே.
எல்லாரும் ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டோம். அதுல யாருக்கிட்ட இன்னத்தில் நிபுணத்துவம் இருக்குங்கிறது தெரியாது. இப்ப டீச்சர் வருவாங்க, சார் அல்லது ஒரு ஆசிரியர் வருவாங்க, வகுப்பறைக்கு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, விரும்பினத்தை கற்பிக்காம போவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலை பார்த்தாங்களே தெரியும். நீங்க சொல்லுவாங்க, அப்ப நீங்க நசானா படிக்கிற போது உங்களுக்கு வாய்ப்பு, ஷாமலிக்கு வாய்ப்பு கிடைச்சதா உங்களோட நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு பாடசாலைகள்ல? குறைவு சார். கிடைக்கலையே எங்களுக்கு அறவே. குறைவு. டீச்சர் எதை விரும்பினாலும் செய்து தந்துட்டு போனாங்க, அவ்வளவுதானே. குறைவு. ஷாமலி எப்படி உங்களுக்கு உங்களோட நிபுணத்துவத்தை வெளிக்காட்டுறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதா? குறைவா தான் சார் கிடைச்சிச்சு. இல்ல, அப்படி இல்லை, எங்களுக்கு அறவே இல்லை. டீச்சர்ஸ் சொல்றத நாங்க வாய் மூடி காது தாழ்த்தி பேசாம கேட்டு எக்ஸாம் எழுதிட்டு போறது தான். ஸோ அப்ப அதுல வந்து நாங்க இந்த ஒன்றிணைந்து எங்கட நிபுணத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி ஷாபணிச்சு தன்மை எங்கிட்ட இருக்கல. அடுத்து தொடர்பு மற்றும் வாழ்க்கை நெடுத்த கல்வி, இது வந்து ஒரு புதிய கான்செப்ட். இதை பத்தி சொல்லுவோம். அப்ப நீங்க வாழ்க்கை நீடித்த கல்வி என்று சொல்றது வந்து லைஃப் லாங் எஜுகேஷன், தொடர்பு கல்விங்கிறது கண்டினியூஸ் எஜுகேஷன். இது ரெண்டையும் பத்தி நீங்க ஒரு 2 நிமிடம் கதைக்கலாம். வாட் இஸ் கண்டினியூஸ் எஜுகேஷன் அண்ட் லைஃப் லாங் எஜுகேஷன்? சொல்லுங்க. தெரிஞ்சதை சொல்லுங்க. கண்டினியூஸ் எஜுகேஷனுங்கிறது என்ன? கண்டினியூஸ் எஜுகேஷனுங்கிறது என்ன? தொடர்ச்சியாக கற்கிறது. தொடர்கல்வி. தொடர்கல்வி, தொடர்ந்து கற்கிறது, நான் ஸ்டாப். நாங்க ஒரு 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 வாழ்நாள் நீடித்த கல்வி. வாழ்நாள் நீடித்த கல்விங்கிறது லைஃப் லாங் எஜுகேஷனுங்கிறது. அதுல கருத்து கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னு சொல்லுவாங்க, இறுதி மூச்சு வரைக்கும் கற்றல் இருக்கிறது. எங்கட அந்த சமயத்தின்படியும் எல்லா சமயங்களும் நீர் கற்பிப்பவனாக இரு அல்லது கற்பவனாக இரு, மூன்றாவது கற்பவனுக்கு உதவு செய்தவனாக இரு, நான்காமவனாக இருந்து விடாதே, நாலாவது நபராக இருந்து விடாதே. அதாவது கற்றலுக்கு இடையூறாயிருக்காத அல்லது பேசாம ஒன்றுமே செய்யாதவனா, கற்பிக்கிறவனா அல்லது உதவி செய்கிறவனாக இல்லாம ஒரு சும்மா வெறும் மனிதனாக இருந்து விடாதே என்ற கருத்து இருக்கிறது. ஆகவே லைஃப் லாங் எஜுகேஷன் என்பது ஒரு விடயம் இருக்கிறது. நீங்க எனக்கு தெரியாது, உங்களோட நான் அனுபவத்தை கேட்கலாம். நாம ஷாமலி கிட்ட முதல் ஷாமலி சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற லாபம் ஒன்று இருக்கிறது. பெரிய லாபம் என்னன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில தொடர்ந்து ஏதோ ஒன்றை படிச்சு கொண்டிருந்தா, நீங்க பாடசாலைக்கு ஒரு டீச்சரா போனதுக்கு பிறகு சரி, வீட்டுல சரி, வெளியில சரி, எங்கேயாவது போற நேரம் வாய்ப்புகள் கிடைக்கிற நேரம் கற்பவராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை தீரும். என்னன்னு சொல்லுங்க. சாமி சொல்லுங்க. வாழ்க்கையில கற்றுக்கொண்டே இருந்தா சார் அறிவு கூடும். வெரி குட். வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்திக் கொள்ளவும், இன்னொன்னு இந்த உலக நடப்புகளுக்கு இசைவாக்கப்பட்டும் காணப்படையுது சார். ஓகே, புதிய விடயங்கள் உள்ள நடை போல செய்து கொள்ளலாம். வேற இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விடயம் ஒன்று நடக்காது. எங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நாங்க மீண்டு கொள்ளலாம். எந்த இடத்துல ஒரு பிரச்சனையில இருந்து நாங்க மீண்டு கொள்ளலாம் தொடர்ந்து கற்கிறதால. என்ன பிரச்சனை? நசானா சொல்லுங்க. சவால்களை வெற்றி கொள்ளலாம் சார். சவால்களை வெற்றி கொள்றது, பெரிய சவால்களை அதை வெற்றி கொள்ளலாம். அதையும் விட ஒரு முக்கியமான விடயத்திலிருந்து நாங்க தப்பிக்கொள்ளலாம். என்னத்துல இருக்கு? தேவையற்ற விடயங்கள்ல ஈடுபடுறது தப்பிக்கொள்ளாம இல்லையா? நாங்க என்ன செய்யறோம்? படிக்கிற நேரத்துல மற்றா கூட கூடி தேவையற்ற கதைகளை காய்ச்சி கொண்டு அரட்டை அடிச்சு காலத்தை வேஸ்ட் பண்ற தன்னொன்று இல்லையா அவங்கள்ட்ட? இது தெரியாது மனிதன். நான் உங்கள இருந்து சொல்லிக்கிறது சாரி. அப்படி ஒன்று இல்லையா? தேவையற்ற காய்ச்சி தீக்கிறது
இருக்குது சார். எங்களோட வாழ்க்கையில நாங்க ஆகக்கூடிய நேரத்தை தேவையற்ற முறையிலே கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படித்தானே? தாங்க எனக்கு ஒரு 1 மினிட்டா. ரைட். அப்ப தொடர்பு கல்வி, லைஃப் லாங் எஜுகேஷன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருது. எனக்கு ஒரு ஒரு காலகட்டம் இருந்தது. நான் 1993ல 92ல ஸ்டார்ட் பண்ணின கல்வி 2012 வரைக்கும் படிச்சு கொண்டிருந்தேன். தொடர்ச்சியா எத்தனை வருஷம்? எத்தனை வருடம்? 92 to 2012 எத்தனை வருடம் மாடல? 92 2012 20 years. 20 years. 20 years. இந்த ஒரு பிஎஸ்சி டிகிரியை முடிச்சுட்டு எம்எஸ்சியை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடையில் டிப்ளமா இன் இங்கிலீஷ் ஒன்று செய்தேன்னா, அதோட கம்ப்யூட்டர் டிப்ளமாவோட ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் செய்தேன்னா, அதுக்கு பிறகு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சுட்டு பிறகு அப்படியோ இந்த ஃபீல்டை மாற்றி இந்த எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ளே டீச்சிங்குக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா எஜுகேஷனை முடிச்சுட்டு பிறகு கொஞ்சம் காலம் கொஞ்சம் சின்ன கெப் ஒன்று கிடச்சிது. ஒரு 3 வருஷம் கெப் ஒன்றுல பிறகு மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷனை தொடங்கி அதை முடிச்சுட்டு பிறகு தான் கொஞ்சம் ஓஃபாக இருந்துட்டு இப்போ திருப்பி நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ அதில் முடிய போகும் இந்த இயரோட. இன்ஷால்லா அடுத்த வருஷமும் ஏதாவது இன்னும் ஒரு ஸ்டடி ஒன்றை செய்கிற நோக்கம் இருக்குது, பார்ப்போம். அடுத்த வருஷமும் சில ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் மகிழ்ச்சி ஒன்று இருக்கு, அதான் சொல்லுவா. நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற போது கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் புதிய விடயங்களை கற்கிற போது உங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குதா எனக்கு தெரியாது. என்ன நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? மகிழ்ச்சி இருக்குதா? மகிழ்ச்சி இருக்குதா? என்ன மாதிரி உங்களுக்கு கற்கிறது எனக்கு தெரியாது. நீங்க சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குதா இல்லை சும்மா கற்கிறீங்களா தெரியாது. ஷாமலி என்ன மாதிரி கற்கிறதால மனத்துக்கு ஒரு திருப்தி இருக்குதா? திருப்தி ஒன்று கிடைக்குதா கிடைக்கலையா? கிடைக்குது. நஷானா? கிடைக்குது சார். நிறைய விஷயங்களை நாங்கள் புதுசாக கற்றுக்கொள்வது பெரிய ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்தது அறிவு சார் தொழில் என்ற வகையில கற்றல் பற்றிய புதிய சிந்தனை பேச்சு, நியூ திங்கிங் தோட்ஸ், ஒரு டிரான்சிஷன், ஒரு பேச்சு எப்படி அது பேரு நடைபெற்றிருக்கிறதுன்றா தொடர்பு கல்வியில் அதிக கவனம் செலுத்துது. அதை கதைச்சிட்டோம். நிறைய கண்டினியூஸ் எஜுகேஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கணும். நீடித்து கற்றல் நீடித்து கொண்டே தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கணும். அது விட்டுறாது. உங்கள்கிட்ட சொல்ல நீங்க இந்த டிகிரியை முடிச்சுட்டு விட்டுறாம தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டுருங்க. அடுத்தது நடைமுறையில படிச்ச விஷயத்தை பிரயோகிக்கிறது பாருங்க. இப்ப நீங்க படிச்ச 21st century எஜுகேஷன், நியூ ட்ரெண்ட், நியூ டெக்னாலஜிக்கல் ட்ரெண்ட்ஸ் இன் டீச்சிங் லேர்னிங்ல என்ன விடயங்கள், வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற புதிய எண்ணக்கருக்கள், டிஜிட்டல் பிரிண்டிங், 3D பிரிண்டிங், டிஜிட்டல் விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். 3D பிரிண்டிங் பற்றி கற்றுக்கிறோம். புதிய புதிய விடயங்கள் கற்கிற போது அதை எப்படி நாங்க பிரயோகிக்கலாம்ன்றதை பத்தி சிந்திங்க.
டெக்னாலஜி இல்லாம கற்றலுக்கு போகாதங்க. முற்றுமுழுதாக ஒரு டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்பத்தை மையமாக கொண்ட கற்றலுக்கு கொஞ்சம் சிந்திங்க. பிள்ளைகளை எப்படி வழிப்படுத்தலாம், நல்ல ஓனா சிந்திங்க, தானாக சிந்திங்க. பிள்ளைகளை சும்மா வெறுமனை கற்பிக்காம பிள்ளைகளை கற்கிறதுக்கு எப்படி நீங்க உள்ளாக்கலாம்ன்றது. அடுத்தது கொலபரேட்டிவ் விஷயத்தை யோசிங்க. இணைந்து பணியாற்றுறது, டீமா ஒர்க் பண்ற சம்பந்தமா யோசிங்க. அடுத்தது இதுல அந்த சொல்ல இணைக்கப்படாம இருக்குது. இதுல மாணவர் எல்லாரும் இணைஞ்சு கற்கிறதுக்கு ஒருவர் ஒருவரிடமிருந்து கற்கக்கூடிய மாதிரி. அடுத்தது செல்ஃப் கைடட், உங்களை நீங்க வழி நடத்தி கற்கிறதும் உங்களோட வேகத்துல கற்கிறதையும் யோசிச்சு கொள்ளுங்க. நீங்க மற்றாக்களை ஒப்பிட வேண்டாம், உங்களை நீங்க வழி நடத்துங்க கற்கிறதுல. இன்னொரு ஆள்கிட்ட அட்வைஸ் கட்டுறதுக்கு பரவாயில்ல, பட் நீங்க உங்களை வழி நடத்தி கற்கிறதுக்கு பாருங்க. அதுல கவனம் எடுங்க. அடுத்தது உங்களோட வேகத்தை நீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்க. ஒட்டுமொத்தமாக யோசிக்கிற நேரம் இப்ப புதிய கல்வி முறை தான் தானாக நீங்க கற்றுக்கொள்வது. இப்ப நீங்க தேடுறீங்களா, உங்களோட தேடல் இருக்குதா என்ன தெரியும். நான் இப்ப உங்களுக்கு நான் வேண்டாம் காட்டலாம், எனக்கு இடம் இல்லாமல் இருக்குது 500 GB. அவ்வளவு போட்டு 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 முடியுமானத்தை வாசிக்கிறது வேற, ஏழுமானத்தை வாசிச்சு கொண்டு என்ன தொழில் நமக்கு மகிழ்ச்சி தேவையில்லாம இருக்கிறத விட ஏதோ கண்டது கற்க பண்டிதன் ஆவான், கண்டது கற்க பண்டிதன் ஆவான். எதை படிக்கிறீங்களோ எங்கெல்லாம் கிடக்குதோ வாசிங்க. நான் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்றேன். எனக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு அரவுண்ட், எனக்கு காலம் ஞாபகம் இல்லை, மேபி ஒரு 15 இயர்ஸுக்கு முதலாக இருக்கலாம். இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் அப்படி ட்ரெயின்ல நான் போய் கொண்டிருந்தேன் பெட்டிக்லோ ஃபேமிலியோட. அதில் அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஃபாரினர்ஸும் வந்திருந்தாங்க. அவங்க என்ன செய்து கொண்டு பயணிச்சாங்க, நாங்க இனி ஃபேமிலியா போகக்குள்ள நல்லா சட் ஒன்று போட்டு போனோம். அதுல ஒரு 2 ஃபாரினர்ஸும் இருந்தாங்க. அவங்க எப்படி போயிருப்பாங்கன்னு சும்மா கற்பனை பண்ணி சொல்லுங்க. சாமலி சொல்லலாம், நசானாவும் சொல்லலாம். சொல்லுங்க, அவங்கள எப்படி இருந்திருக்கு, சாமலி எப்படி போயிருப்பாங்க சொல்லுங்க, என்ன செய்திருப்பாங்க? சாமலி கேக்குதா? ஓ சார். எப்படி போயிருப்பாங்க, என்ன செய்திருப்பாங்க? நாங்க எப்படி பயணிப்போம், அவங்க எப்படி பயணிக்கிறாங்க. புக், அந்த புத்தகத்தை கையில் எடுத்த நபர் 2 பேர், அவங்களோட வெரி இன்ட்ரெஸ்டிங் வாய்ச்சி கொண்டே போனாங்க. அப்படி நாங்க செய்யறதா நசானா சாமலி சொல்லுங்க. அப்ப நாங்க அப்படி ட்ரெயின்ல வாய்ச்சி கொண்டு போவோமா? இல்ல சார், நெவர் நெவர். நாங்க கழுவி 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 மற்றவர்களுடைய விடயங்களை கழுவி அவர்கள் தூய்மை அடைந்து வெண்மை அடைந்து அவர்கள் மிக பியோர் ப்ராடக்டா மாறி அந்த அழுக்குகள் அவ்வளவு வீடியோஸ் போட்டோஸ் எடுக்கிறதுலயும் காலத்தை கழிப்பாங்களே சார். போட்டோ எடுக்கிற, வீடியோ எடுக்கிற, கதைக்கிற தேவையற்ற பலாய், ஊர்பலாய்ன்னு சொல்லுவான். ஊர்பலாய் கழிச்சே காலம் போயிடும், அப்படித்தானே? எனவே அதுகள்ல தவிர்க்கணும், அது தவிர்க்கணும். எனவே புதிய சிந்தனை கற்றல்ல புதிய சிந்தனை பேச்சு இந்த வகையில சிந்தனைக்கான கருவி என்ற வகையில நாங்க ஒரு நல்ல ஆக்டிவான ஆளாக, எங்களை நாங்க வழிப்படுத்தியவர்களாக, நாங்களே எங்களுடைய ஆற்றல்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, எங்களுடைய ஆற்றலுக்கு ஏற்ப நாங்கள் தீர்மானங்களை மேற்கொண்டு எங்களை சுயமாக வழிநடத்தி சென்று எங்களை விருத்தி செய்யக்கூடிய ஆற்றலுடையவராக மாறணும்ங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்க சிந்தனை கருவிகள் என்று சொல்ற நேரம், சிந்தனை கருவி திங்கிங் டூல்ஸ் என்று சொல்றது இப்ப புதுசா யோசிக்கிறாங்க. என்னன்னா மெட்டாகாக்னிட்டிவ் சொல்றது. இப்ப நாங்க ப்ளூம் தன்னுடைய டெக்ஸானமி
அறிதலாட்சி பாகுபாடு. அறிதலாட்சின்னா எங்கள்கிட்ட இருக்கிற அறிவையும் அறிவாற்றலையும் அறிதலாட்சின்னு சொல்றோம். சிந்தனை ஆற்றல். இந்த உயர் அறிதலாட்சி செயலுபாயங்கள் என்று நாங்க தீர்மானிக்கிறது எங்களை நாங்க இனங்கண்டு அதற்கேற்ப எங்களை வழிநடாத்தி சொல்றது. மாணவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் என்ற வகையில அவர்களை நீங்கள் வழிநடாத்துவதற்கு, அவருடைய சிந்தனை செய்வதற்கான கருவிகள், நீங்கள் உங்களை வழிநடாத்தி செல்வதற்கான சில கருவிகள் இங்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன கருவி என்று பார்ப்போம், கவனிங்க. வினாக்கேட்டல். வினாக்கேட்டல்ண்டா உங்களை நீங்கள் ஆழமாக மாணவர்கள் வினாக்களை கேட்டு கேட்பதற்கு மாணவர்களை வழிபடுத்துங்கள். ஒரு குறித்த தலைப்பில் ஆழமான விடயங்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக, அவருடைய சிந்தனை அவர்கள் விரிவடைய செய்வதற்காக மாணவர்கள் வினாக்கள் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்கின்ற வினாக்கள் அல்ல, மாணவர்கள் கேட்கின்ற வினாக்கள். மாணவர்கள் வினாக்களை கேட்க வேண்டும். மாணவர்கள் வினாக்களை கேட்டு அவர்களே கற்றுக்கொள்ள வேண்டும். பிரதிபலிப்பு. என்ன பிரதிபலிப்புன்னா கதைங்க கொஞ்சம் பாப்போம். பிரதிபலிப்பு பற்றி என்ன பிரதிபலிப்புன்னா? வெளிப்படுத்தப்பட்டது சார். அதன் மூலம் பிரதிபலிப்பு என்பது வெளிப்படுத்தல் தான். ஆள் சிந்தனை வெளிப்பாடு. உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வது. அடே, நான் எவ்வளவு தவறான விடயத்தை செய்து கொண்டேன், எவ்வளவு நல்ல விடயத்தை செய்து கொண்டேன், இதை நான் செய்திருக்க கூடாது, அல்லது நான் செய்த விடயம் மிக சிறப்பானது என்ற விடயத்தை பின்னோக்கி பார்த்தல் பிரதிபலிப்பு, ஆள் சிந்தனை வெளிப்பாடு. உங்களுடைய பாடசாலையிலே நீங்கள் ஒரு ஆசிரியராக மாறிய பின்னர் 40 நிமிடங்கள் செகண்டரிக்கு கற்பித்தால் அல்லது பிரைமரிக்கு அரை மணித்தியாலங்கள் கற்பித்த பின் உங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் நடந்த நிகழ்வுகளை பின்னோக்கி பார்த்து ஆழமாக அதை புரிந்து அதில் என்னென்ன சம்பவங்கள் இடம்பெற்றது, என்னால் ஏற்பட்ட குறைபாடுகள் என்ன, பிள்ளைகளினால் ஏற்பட்ட கஷ்டங்கள் என்ன, இதை நிவர்த்தி செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காக நீங்கள் உங்களை நீங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற தன்மை. காலையில் எழுந்து இரவு தூங்குகின்ற வரை நான் என்னென்ன வேலைகளை செய்தேன், அவற்றில் பொருத்தமானது என்ன, பொருத்தமற்றது என்ன என்பதை பற்றிய சிந்திக்கின்ற ஒரு விடயம்தான் பிரதிபலிப்பு. வாழ்க்கையிலே நீங்கள் பிரதிபலிப்பவராக இருக்க வேண்டும். தூங்குவதற்கு முன்னர் உங்களை நீங்கள் பிரதிபலித்துக் கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் எங்களுடைய சமயத்தின்படியும் தூங்குவதற்கு முன்னர் நஷானா நாங்க எங்களை செய்த நன்மை தீமைகளை பற்றி ஒரு பகுப்பாய்வு செய்து இறைவனுடன் பாவமன்னிப்பு செய்ய வேண்டும். சுயவிசாரணை என்னன்னு சொல்றதுக்கு அரபுல முஹாசபா செய்யணும். முஹாசபா செய்யாவிட்டால் உங்களை நீங்கள் சுய விசாரணை தான் பிரதிபலிப்போம். இந்த முஹாசபாங்கிறது தான், முஹாசபா செய்தது தான் நாங்கள் சுய விசாரணைன்னு சொல்லுவோம். அது தெளிவாக மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது, எல்லா மார்க்கத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள், சுய விசாரணை செய். உண்மையிலே உங்களுக்கு தெரியும் நீங்க நல்ல சாமலி சொல்லுங்க, எங்களை நாங்க அறியலாம் அறியல சார். எங்கட கெட்ட பண்பு எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது, நான் செய்யற ஒரு பிழையை செய்துதான், எனக்கு சின்ன பிழை செய்தால் 3 நாளைக்கு வேதனைப்படுவேன். ஏதாவது எனக்கு தெரியாமல் கூட அறியாமல் கூட ஏதாவது பிழை நடந்து விட்டால் நான் படுகின்ற கவலை மிக கடுமையாக இருக்கும். எனவே இந்த சுய விசாரணை செய்வதைத்தான் நாங்கள் பிரதிபலிப்பு என்கின்றோம். அதை கட்டாயம் பழகிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரதிபலிப்பு சுய விசாரணை செய்தால் தவறுகள் குறையும், பிழை குறையும். பகுப்பாய்வு செய்தல் உங்களோட திறன் வாழ்க்கையில மாணவர்களை எந்த பிரச்சனையை வேண்டுமானாலும், மாணவர்கள் எதிர்கொள்கின்ற வாழ்க்கையிலே ஒரு மனிதனை எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையை பகுப்பாய்வு செய்து தகவல்களின் சிக்கலான தகவல்களை பகுப்பாய்வு செய்து முடிவுகளை எடுக்கின்ற தன்மையை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
அதன் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய விடயங்களை செய்கின்ற போது பல்வேறு கோணங்களில் அவர்கள் விடயங்களை பகுப்பாய்வு செய்து பரீட்சித்து தகவல்களை பெற்றுக்கொள்வார். அடுத்தது இதுல நான் டார்க் பண்ணல தொகுத்தல். தகவல்களை ஒன்றிணைச்சு ஒரு கட்டுரை வரைதல் என்பது தொகுப்பு, ஒரு ப்ரொஜெக்ட் எழுதுறங்கிறது ஒரு தொகுப்பு, ஒரு பிளான் போடுறது, ஏதாவது ஒரு வேலை திட்டம் ஒன்றுக்கான திட்டமிடுதல் என்பது ஒரு தொகுப்பு. பல விடயங்களை வாசித்து பலருடைய கருத்துக்களை எடுத்து ஒரு திட்டம் தயாரிக்கப்படுகிறது. ஆகவே இது ஒரு தொகுப்பு. அவை தொடர்ச்சியாக மாற்றம் அடைந்து வருகின்ற இந்த உலகத்துக்கு நீங்க தயாராகிற போது நீங்க தொடர்ச்சியாக சிந்தனை கருவிகள், வினாக்கேட்டல், பிரதிபலிப்பை காட்டுதல், பகுப்பாய்வு செய்தல், தொகுத்தல் போன்ற சிந்தனை கருவிகள், வினாக்கேட்டல், பிரதிபலிப்பை காட்டுதல், பகுப்பாய்வு செய்தல், தொகுத்தல் போன்ற சிந்தனை கருவிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே, மாணவர்களை பொறுத்தவரையிலே, உங்களை பொறுத்தவரையிலே எவராயினும் எம்மை வழிநடாத்தி செல்வதற்கு இப்போது இருக்கின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு எங்களை விட்டு செல்வதற்கு ஒரு முக்கியமான விடயமாக இது இருக்கின்றது. அவை கற்றல்ல எண்மான கருவிகளை பயன்படுத்தல் என்ற புதிய சிந்தனையை நோக்குகின்ற போது டிஜிட்டல் விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கிறோம். அதிலே இந்த புதிய சிந்தனை பேச்சிலே, புதிய சிந்தனை போக்கிலே எண்மான கருவிகள் பல வடிவங்களில் இருக்கின்றது. ஒன்று LMS, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கற்றல் முகாமைத்துவ முறைமை. உங்களோட LMSலயா நீங்க அசைன்மெண்ட்ல நோட் பண்ணன்னு சொன்னீங்க நஷானா, சாமலி? LMS பயன்படுத்துறீங்க? இனிதா சார் பயன்படுத்தணும். நீங்க உங்களோட எக்ஸாம் கடைசியில LMSலயா போட்டீங்க அப்லோட் பண்ணது? ஓ சார் LMSல. அப்ப LMS தான் உங்களோட இப்ப புதிய ஒரு கருவி, எண்மான கருவியா, டிஜிட்டல் கருவியாக அது பயன்படுத்தப்படுகிறது. இப்ப மெய்நிகர் மற்றும் உயர்நிலை யதார்த்தம், நிகழ்நிலை கற்றல் தளங்கள் தான் LMS. மெய்நிகர் மற்றும் உயர்நிலை யதார்த்தம் என்று சொல்றது அதிகமாக உயிரோட்டம் உள்ள கற்றல் சூழலை உருவாக்குறத கருத்தில் கொள்கிறோம். அதாவது நாங்க ஒரு ஆக்டிவாக உயிரோட்டமாக கற்பதற்கான ஒரு சூழல், உண்மையான ஒரு சூழலை உயர்நிலை யதார்த்தத்துல ஹை டெக்னாலஜி, ஹை டாப் லெவல்ல உருவாக்குறத நாங்க சொல்றோம் மெய்நிகர் மற்றும் உயர்நிலை யதார்த்தம். அடுத்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மற்றது மெக்கானிக்கல் லேர்னிங், கற்றல் அனுபவங்களை AI ஊடாக கற்றுக்கொள்றது. சோசியல் மீடியா இன்றைக்கு எங்களுக்கு வெற்றி அளிக்கின்ற ஒரு விடயமாகவும் சோசியல் மீடியா இருக்கிறது. ஏனென்றால் சகபாடி கற்றல், பியர் டீச்சிங், பியர் லேர்னிங், கொலபரேட்டிவ் லேர்னிங், பியர் லேர்னிங், கொலபரேட்டிவ் லேர்னிங்கை மேற்கொள்றதுக்கு இன்றைக்கு சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா மிகப்பெரிய பெருமாதியானதாக காணப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சமூக ஊடகங்களின் பயன்பாடு, எனக்கு தெரியாது வெளிநாட்டினுடைய நிலை, அங்க எப்படி நஷானா ஃபேஸ்புக்ல எல்லாம் எழுதலாமாங்க நினைச்ச மாதிரி எல்லாம்? ஏலா சார், நிறைய இந்த பேண்டிங் சிஸ்டம், அடுத்தது இந்த இது பிடிக்கிற அப்படிகள் அந்த இதாக்கினா சரி கஷ்டம் சார். நிறைய இந்த இந்த லிங்க்கள் எல்லாம் இந்த யூஸ் பண்ணி இல்லாத அளவுக்கு இது பண்ணிக்கிறேன், அங்க பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன். இன்டர்நெட் ஃபில்டரிங் சிஸ்டம் இருக்கு. நீங்க எல்லா வெப்சைட்டுக்கும் போய் பயம் இல்லாம இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு வந்து இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ண ஏலும் இங்க அங்க ஸ்ரீலங்கால அப்படி ஏலா, இங்க இல்லமோ. இப்ப அவங்க அந்த வித்தியாசமான IPL உண்டு, அந்த இதுக்குள்ளால போனா தவிர அந்த VPN ஏதாவது போட்டு இன்டர்நெட்டை அந்த கள்ளத்தனமா எக்ஸஸ் பண்ணினா தவிர முறையாக எக்ஸஸ் பண்ணலாம் பேன் பண்ணி இருக்கிறாங்க. நிறைய இதுகள் ஃபில்டர் பண்ண. ஓ சார், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல. எங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து கால் பேசல, நாங்க VPN கனெக்ட் பண்ணி தான் நாட்டுக்கு பேசுறேன்.
அதான் விபிஎன் கனெக்ட் பண்ணி அது உண்மையா ஒரு சட்ட ரீதியா பிழையான முறையெல்லாம் பேசுறோம். ஓ சார். அது என்னன்னா அங்க அவ்வளவு கண்ட்ரோலா இருக்கு. பட் இலங்கையில துராதிஷ்டம் என்னன்னா அந்த ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்புகளையும் நடக்கிற அநியாயங்கள், எழுத்து சோசியல் மீடியாவில் ஐயோ இறைவனுடைய தண்டனை கொடூரமாக கிடைக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த சமூக ஊடகங்கள் நிகழ்நிலை சமுதாயம் ஆன்லைன் கற்றலுக்கு மிகவும் ஒரு எண்மான கருவியாக இன்றைக்கு பயன்படுத்துறதுல நாங்கள் முன்னணியில் இருக்கிறத காண்றோம். எனவே மாணவர்கள் அதை முறையாக பயன்படுத்துறதுக்கு நாங்கள் கூடுதலாக நிகழ்நிலை கற்றல் தரங்கள் எல்எம்எஸ் போன்ற இதுகள் மெய்நிகர் மற்றும் உயர்நிலை யதார்த்தம், செயற்கை புத்தி கூர்மை, இயற்கை இயந்திர கற்றல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் லேர்னிங், சோசியல் மீடியா, ஆன்லைன் சொசைட்டி போன்ற விடயங்கள் எங்களுக்கு உதவும். அடுத்து ஆய்வுகள் மூலம் கற்றல் என்பது அடுத்த புதிய சிந்தனை. அதே ஆய்வு புதிய சிந்தனை பேச்சில் அடுத்து ஆய்வு. ஆய்வு என்பது என்ன சொல்லுங்க? ஆய்வுண்டா என்ன? நீங்க புதிய விடயங்களை கண்டுபிடிக்கிறது. ரிசர்ச் என்ன? ஆய்வுண்டா ரிசர்ச் தானே? ஆமா சார். அப்ப புதிய விடயங்களை ஆய்வு செய்வதன் மூலம் இன்றைக்கு நிறைய விடயங்களை நாங்க கண்டுபிடிக்கிறோம். என்ற ரிசர்ச்ங்கிறது வேர்ல்டுல இன்றைக்கு ரிசர்ச் தான் எங்களை இவ்வளவு மட்டுக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது. அறிவியல் தேடல். உதாரணம் சொல்லுங்க, செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கிறதா? செவ்வாய் கிரகத்தில் உயிராங்கிகள் வாழ முடியுமா? இல்ல சார், வாழ முடியாது, நீர் இல்ல. ஆய்வு நடக்குது. ஆய்வு நடக்குது. தச்சமயம் நீர் இருந்து வாழ்றா அதை பத்தி யோசிப்பாங்க. நான் சொல்றதுதான். எனவே புதிய அறிவு தேடல் வந்து என்ன செய்து ஆத்தசிக்கலாம் 1940 47 50களிலே ஆத்தசிக்கலாம் ஒரு கருத்து வெளியிட்டார். என்ன? உலகத்துல செய்மதிகள் எனப்படுகின்ற ஒன்று உருவாகும். அவர் ஒரு ஆத்தசிக்கலாக பத்தி தெரியுமா அவங்களுக்கு? தெரியுமா? அவர் ஆறு இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர். இலங்கையினுடைய பிரசை மொரட்டுவையில் அமைந்திருக்கின்ற மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் இறுதி மூச்சு வரை ஒரு சான்சலராக வேந்தராக இருந்தவர். பல்கலைக்கழகத்துடைய உபவேந்தர் அல்ல, வேந்தர். ஆத்தசிக்லாக் மையத்தினுடைய டிரெக்டராக இருந்தவர். ஒரு சயின்டிபிக் மெத்தடாலஜிஸ்ட். இவர் விஞ்ஞான தரவுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்கூறலை மேற்கொள்வார். அவர் நிறைய விஷயங்களை எதிர்கூறலுக்கு உட்படுத்தினார். சயின்டிபிக் மெத்தட் அவர் சொன்னார். 1950களில் சொன்னார் செய்மதியின் கொண்டு வரும். 47களில் செய்மதியை கண்டுபிடிக்கையும் இல்லை. அது உலகத்துல தொடர்பாடலை மேற்கொள்ளும். தகவல்கள் அதனோட தொடர்பாடல் நடக்கும்ன்றதுல விஞ்ஞானம் உண்மைகள் புலன் உண்மைகளை வச்சு அப்பயே எதிர்கூறினார். விண்வெளி பயணங்கள் பற்றி கட்டுரைகள் எழுதினார். ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ், புனைக்கதைகள் எழுதினார். கற்பனை கதைகள் அவ்வளவு உண்மையாக ஆகிவிட்டது. இலங்கையில் ஒரு கருத்து தெரிவித்தார். நுவரேலியாவிலே நெல்லு விளையும், கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் உலர் வலயத்திலே கரட் விளையும் சொன்னார். காலநிலை மாற்றத்தை பற்றி எதிர்கூறினார். ஸோ இந்த அறிவு தேடல் செயற்திட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய ஒரு முக்கிய செயற்திட்டமாக இருந்தது. சுதந்திரமான ஆய்வு செயற்திட்டங்கள் இண்டிபெண்டாக. இப்போ அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், நத்தைகளை ஆராய்வதற்கு ஒரு ப்ரொஃபஸர், எறும்புகளை பற்றி ஆராய்வதற்கு ஒரு பேராசிரியர். ஒவ்வொரு சிறிய சிறிய விடயங்களுக்கும் அமெரிக்காவிலே பேராசிரியர் இருக்கிறார். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவங்களோட வசதி வாய்ப்புகள் அதிகம். அதனால ஆய்வு தேடலில் ஈடுபடுகிறார்கள். செயல் வழி ஆய்வு செயற்திட்டங்கள். செயல் வழி ஆய்வு என்றால் என்ன? உங்களுக்கு கடைசியில ஒரு செயல்நிலை ஆய்வு ஒன்று செய்யணும். செயல் வழி ஆய்வு என்றால் பிரச்சனை ஒன்றை இனங்கண்டதுக்கு தீர்வு வழங்குகின்ற செயற்திட்டங்கள். ஒரு பிரச்சனை, மாணவனுடைய பிரச்சனை இனங்காணப்பட்டால் 10 பேருக்கு 10 பேருடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஆய்வுகளிலே பிரச்சனை தீர்க்கப்படுவதில்லை, சிபார்சுகள் மேற்கொள்ளப்படும். பட் செயல்நிலை ஆய்விலே என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பிரச்சனை இனங்காணப்பட்டு அதுக்கு தீர்வு வழங்குதல். அது நாங்கள் பிறகு படிப்போம். அடுத்து யுனெஸ்கோவினுடைய அறிக்கை இறுதி விடயம்
21ஆம் நூற்றாண்டு கல்வியை மீள சிந்திக்க வைப்பது யுனெஸ்கோவினுடைய அறிக்கை. யுனெஸ்கோன்னா என்ன? வாட் இஸ் யுனெஸ்கோ? விரைவா சொல்லுங்க. யுனெஸ்கோ என்றால் என்ன? ஐக்கிய நாட்டு ஸ்தாபகமா சார்? ஐக்கிய நாடுகள் என்ன ஸ்தாபனம்? கல்வி அறிவியல் யுனெஸ்கோன்னு சொல்லுங்க. அப்போ என்ன அதுல விரிவாக்கம் என்னன்றதை சொல்லுங்க. யுனெஸ்கோ பற்றி தெரிஞ்சிருக்கணும் கல்வியில் இருக்கிற ஆக்கள். வாட் இஸ் யுனெஸ்கோ என்றா உடனே தெரியணும். சொல்லுங்க. யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சர் ஆர்கனைசேஷன். அவங்களோட எஜுகேஷனும் சயின்டிஃபிக் விடயமும் கல்ச்சரும் தான் அவனோட முக்கியம். மூன்றையும் கையாளுவாங்க. இலங்கையில் இருக்கின்ற சிங்கராஜ வனத்தை 1989ஆம் ஆண்டு உலக அரும்பெரும் செல்வம், அரும்பெரும் சொத்து, வேர்ல்ட் ஹெரிட்டேஜா டிக்ளேர் பண்ணின 1989ஆம் ஆண்டு யுனெஸ்கோ. யுனைடெட் நேஷன் யுஎன்னுடைய ஒரு பிரிவு தான் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். மறக்க வேண்டாம். இவங்க தான் விஞ்ஞான விடயங்களை கையாளுவாங்க, கல்வி தொடர்பான விடயங்களை யுஎன்ல ஒரு பிரான்ச் கையாளுவாங்க, கல்ச்சர் தொடர்பான விடயங்களை கையாளுவாங்க. எனவே இந்த யுனெஸ்கோவினுடைய அறிக்கை என்ன போன்றது? ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி, விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார ஒழுங்கமைப்பு 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு அறிக்கை எப்பயோ வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில, யுனெஸ்கோவினுடைய அறிக்கையில நிறைய விடயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் அதில் முக்கியமாக 4 தூண்களை பற்றி கதைத்திருந்தார்கள். 4 pillars of education. 4 pillars of education. ஒன்று லேர்ன் டு லேர்ன். நோட் பண்ணி கொள்ளுங்க. அவங்களோட லேர்ன் டு லேர்ன், கற்றலுக்காக கற்றல். சாரி, அறிவதற்காக லேர்ன் டு நோ. 4 தூண்கள் யுனெஸ்கோவினால் வெளியிடப்பட்ட 21ஆம் நூற்றாண்டு கல்வி தொடர்பான 4 தூண்கள். 4 pillars of education. நோட் பண்ணுங்க. 4 pillars of education மிக முக்கியமானது. நெட்ல வேண்டா சர்ச் பண்ணி பாருங்க. 4 pillars, 4 pillars, 4 pillars of education. இதான் யுனெஸ்கோவினுடைய முக்கியமான விடயம். 4 pillars of education, கல்வியினுடைய 4 தூண்கள் சொன்னாங்க. இதுல முதலாவது தூண் லேர்ன் டு நோ, அறிவதற்காக கற்றல், அடிப்படை அறிவை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்க கற்கிறோம்னு சொல்றாங்க. செயல் புரிவதற்காக லேர்ன் டு டூ, ஒரு வேலையை செய்வதற்காக, செயலொன்றை செய்வதற்காக கற்றல் லேர்ன் டு டூ. லேர்ன் டு லிவ் டுகெதர், லேர்ன் டு லிவ் டுகெதர். வாழ கற்றண்ட லேர்ன் டு லேர்ன், லேர்ன் டு லிவ் அல்லது லேர்ன் டு லேர்ன். இதான் இந்த 4 pillars of education. இவங்கட கொள்கை 4 pillars of education சொல்றது அதான். லேர்ன் டு நோ, லேர்ன் டு டூ, லேர்ன் டு லிவ் டுகெதர், லேர்ன் டு பி, லேர்ன் டு பி அல்லது லேர்ன் டு பிங்கிறது இருப்பதற்காக, வாழ்வதற்காக கற்று. 4 லேர்ன் டு நோ, லேர்ன் டு டூ, லேர்ன் டு லிவ் டுகெதர், லேர்ன் டு பி, இருப்பது. இந்த 4 4 pillars மறக்க வேண்டாம். தேவைண்டா எழுதி கொள்ளுங்க. லேர்ன் டு நோ, லேர்ன் டு டூ, லேர்ன் டு லிவ் டுகெதர், லேர்ன் டு பி, இருப்பதற்காக ஒரு தன்னை இருப்படுத்தி சிந்தனை, நல்ல மனவெழுச்சிகளை, புத்தி கூர்மையை ஊக்குவிக்கிறதுக்கான கற்றல். இதுதான் இவங்களுடைய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இதுல இந்த யுனெஸ்கோவினுடைய அறிக்கையில மிக முக்கியமான ஒரு பாடப்பரப்பாக இந்த டிஜிட்டல் பிற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். பூகோள கண்காணிப்பு அறிக்கை. அதுல டிஜிட்டல் லிட்ரஸியை பத்தி கதைச்சிருக்கிறாங்க. நாங்க நிறைய கதைச்ச விடயம் தான் டிஜிட்டல் லிட்ரஸி. அப்ப பூகோள இலக்கு, குளோபல் டார்கெட்டை மையப்படுத்தி தான் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான யுனெஸ்கோவினுடைய அறிக்கை இருக்கிறது.
யுனெஸ்கோ நிறைய அறிக்கைகளை வெளியிட்டது, நெட்டில் நீங்கள் வேண்டிய அளவுக்கு எடுக்கலாம். அதில் எதிர்கால கல்வியும் திறன்களும் பற்றி யுனெஸ்கோவின் பூகோள அறிக்கை, அதை சர்ச் பண்ணி பாருங்க. ஃபியூச்சர் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ், த குளோபல் ரிப்போர்ட் ஆஃப் யுனெஸ்கோ ஆன் ஃபியூச்சர் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் இந்த அடிச்சிங்கன்னா நெட்டில் அந்த அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ பூகோள ரீதியாக அணி திரட்டும் கல்வியை பற்றி தான் யுனெஸ்கோ கதைக்கிறது. இப்போ அதில் வந்து நீங்கள் இப்போ இருக்கிறது குளோபலைசேஷன், குளோபலி மொபிலைஸ்ட். பூகோள ரீதியாக மொபிலைசேஷன் என்றால் அசைவியம், பெயர்ச்சி. இலங்கையில் இருக்கிற மக்கள் பூகோளத்தோட இணைகிறது. இங்கிலாந்தில் இருக்கிற மக்கள் பூகோள மக்களாக இணைகிறது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் ஒரு பூகோளமாக மொபிலைஸ் பண்ணப்பட்டு இணைகிறது தான் இப்போ உலகத்துல நாங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம். எனவே அந்த கல்வி முறை தான் இப்போது வேர்ல்டுல நாங்க இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப எல்லாரும் அணிதிரவ இனி வந்து நீங்க இலங்கையர் இல்லை, பூகோளத்தின் ஒரு குடிமகன், த சிட்டிசன் ஆஃப் குளோபல் வில்லேஜ், சிட்டிசன் ஆஃப் குளோபல் வில்லேஜ், பூகோளத்தின் ஒரு குடிமகனாக நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள். ஆகவே இந்த தொழில்நுட்ப எழுச்சியோட உலகத்துல விசாலமான எண்ணிக்கை இல்ல எங்களுக்கு இப்ப தொழில் வாய்ப்புகள், கற்கிறதுக்கான திறன்களை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இதுல 2 விடயங்களை கருத்துல உள்ளவங்க, ஒன்று நீங்க டீச்சராக ஆகிறதுக்காக செய்றீங்க, ஏதோ இன்டர்நேஷனல் ஸ்கூல்லோ ஏதோ whatever it is. எனவே நீங்க 2 விடயங்கள், ஒன்று உங்களுடைய சந்ததியினரை, உங்களுடைய பிள்ளைகளை கற்றலிலே சரியான முறையிலே வழிபடுத்துவதற்கு இந்த விடயங்கள் உங்களுக்கு உந்துகோலாக அமையும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இப்ப இருக்கிற நியூ ட்ரெண்ட் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களோட ட்ரெடிஷனல் கல்வி உங்களுக்கு உதவாது, ஏற்றுக்கொள்றீங்களா? மரபு ரீதியான இந்த கல்வி முறை எங்களுக்கு உதவாதுங்கிறத விளங்கி கொண்டீங்களா? சரியா? ரைட். அப்ப இதோட நாங்க முடிச்சு அடுத்தது இந்த 2 டியூட்டருக்கு அதோட நான் அனுப்பி விடுறேன். அப்ப இதோட முடிப்போம். ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருக்குதா? ஓகே, விளங்கிட்டாண்டே கதைச்ச விஷயங்கள் இந்த நோட்ஸை வச்சு நீங்க ஒரு சின்ன பிக்சர் ஒன்று எடுத்துக்கொண்டால் அது நான் போதும். என்னண்டா உங்களுக்கு சில விஷயங்களை அறியறதுக்கு உதவும். ஓகே, கிளியராப்பா? ஓகே, அப்ப நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம் 27ஆம் தேதி. ஓகேயா? ஓகே சார். ரைட். அப்ப ஷாமலி ஓகே, கிளியர் தானே? நான் ஷாமலி கிளியர். ஓகே, மற்றாக்கள் கொஞ்சம் லீவ் ஆயிட்டாங்க. இனி கொண்டு அந்த எங்களோட ஸ்டார்ட் வந்து நான் சரியா 7க்கு சரியா 6:59க்கு நான் இணைஞ்சிட்டேன். அவங்க ஏதோ சின்ன ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை காரணமாக ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்து ஃபோன் பண்ணி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 7:15 அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் தானே. ஓகே, எனிவே நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதில் கொஞ்சம் நோட்ஸ்களை பார்த்துக்கொள்ளுங்க. இனி பெரிய இன்னும் அடுத்தடுத்த திறன்கள், அடுத்த முக்கியமான வகுப்பு திறன்கள் சம்பந்தமாக 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதில் கூட விஷயங்களை நாங்கள் கழிச்சு கொள்வோம். அதுக்கு பிறகு இன்னும் சில விஷயங்களை கழிச்சு கொண்டு அடுத்த இதில் முடிப்போம். ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யோர் கோஆபரேஷன். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட். சந்திப்போம் அடுத்த வகுப்பு. ஓகேயா? சந்திப்போம்.